ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்பதான் ரெக்கார்டிங். ஸோ தமிழ்நாட்டின் பண்பாட்டு மரபுகள் என்னதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தமிழ் மொழி எவ்வளவு வந்து பழமையானது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ வேத காலத்துக்கு முன்னாடியில இருந்தே வந்து என்னது சிந்து சமவெளி அந்த பீரியட்லயே வந்து தமிழ் மொழி வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே வந்து தமிழ் மொழியும் பரவி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறமா திராவிட மொழி தான் வந்து என்னது தென்னிந்தியாவோட பழமையான மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆரியர்களோட வருகைக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா திராவிடம் வந்து என்னது தென்னிந்தியாவில தலை தோங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ வடநாட்டை வந்து ஆரிய வர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க, தென்னிந்தியாவை வந்து என்ன சொல்றாங்க திராவிடா இல்லைன்னா திரமிழா அப்படின்னு சொல்றாங்க. திரமிழா அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் திராவிடம் வந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாமூலனார் அப்படிங்கிறவரு சங்ககால புலவர். அவர் வந்து யார் காலத்தவர்கள்? நந்தர்கள், அதுக்கப்புறமா அதாவது நந்த வம்சம்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த நந்தர்கள், அதுக்கப்புறமா மௌரியர்கள், அவங்களோட காலத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத பார்க்கும்போது தமிழ் மொழி வந்து என்னது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சமஸ்கிருதம் மாதிரி இல்லாம சீன மொழியை போன்று தனித்து இயங்குற தன்மை பெற்றது. அதுதான் சீன மொழிக்கு அப்புறமா வந்து என்னது இந்திய துணை கண்டத்துல மிக பழமையான மொழினா அதுக்கு ஈக்குவலானது நம்மளோட தமிழ் மொழி. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற வந்து கிமு 500 இருந்து கிபி 1300 வரைக்கும் 3 பகுதிகளா பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து என்னது சங்க காலம், களப்பிரர்கள் காலம், தமிழ் பேரரசுகளின் காலம். சங்கம் ஏஜ், கலப்பரா ஏஜ், ஏஜ் ஆஃப் தமிழ் எம்பையர்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? சோ சங்க காலத்துல வந்து நம்மளுக்கு தெரியும் யாரு மூவேந்தர்கள், அதான் அரசர்கள், சேர சோழ பாண்டியர்கள், மன்னர். சங்க காலம்னாலே அது வந்து என்னது மன்னர் ஆட்சி காலம். சேர சோழ பாண்டியர்கள், அதுக்கப்புறமா யார் பார்த்தோம் ஆய், வேளிர், கிளார் அப்படின்னு பார்த்தோமா. எஸ், அதான் கடையேழு வள்ளல்கள். அவங்கதான் யாருல வருவாங்க வேளிர்கள்ல வந்துருவாங்க கடையேழு வள்ளல்கள். ஓகேவா? சோ ஆய்னா யாரு ஆணிரை மேய்ப்பவர்களை ஆள்பவர்கள் தான் ஆய் அப்படின்னு சொல்றாங்க. ஆணிரை மேய்ப்பவர்கள் யாரு ஆயர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஓகேவா? சோ அதெல்லாம் வந்து என்ன வரும் சங்க காலத்துல வரும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்னது ஃபுல்லாவே வந்து சேர சோழ பாண்டியர்கள் பத்தி ஃபுல்லாவே பார்த்திருப்போம். அதே மாதிரி யாரை பார்த்திருப்போம் கடையில் வள்ளல்கள் அவங்கள பத்தி எல்லாம் பார்த்திருப்போம். ஓகேவா? சோ அதே சேம் இதுதான் இந்த இதுல வந்து என்னது சங்க காலத்தை ரொம்ப ஷார்ட்டா தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அதுல வந்து என்னது பார்த்துட்டோம் 6th ஸ்டாண்டர்ட் சோசியல்ல பிரீஃபா பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ்ல. சேரர்கள்னா யாரு, அவங்க புகழ் பெற்றிருந்தவங்க யாரு, சேர சோழ பாண்டியர்கள் 3 பேர்லயுமே அதெல்லாம் வரும். யாரெல்லாம் புகழ் பெற்றிருந்தாங்க, அவங்க எந்த பகுதியை ஆண்டாங்க, எங்க போய் படையெடுக்க போனாங்க, அதுக்கப்புறமா அவங்களோட துறைமுகம் என்னது, தலைநகரம் என்னது, அவங்களோட சின்னம் என்னது, எல்லாத்தையுமே பார்த்தோம். ஓகேவா? சோ அது இல்லாம இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வேளிர்கள் பத்தி வந்து குறிப்பிடாருங்க. மலை சார்ந்த நாடுகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள் தான் வேளிர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வேளிர்னா யாருன்னு கேட்கலாம். என்ன யாரு மலை சார்ந்த நாடுகளை. சோ மலையும் மலை சார்ந்த பகுதி என்னது? ஓகேவா? சோ மலை சார்ந்த பகுதிகளை ஆட்சி செய்த குறுநில மன்னர்கள். நோட் பண்ணிக்கோங்க, வெறும் மன்னர்கள் கிடையாது, குறுநில மன்னர்கள் தான் யாரு வேளிர்கள். ஓகேவா? சோ எடுத்துக்காட்டு வந்து யாரு எந்த மலையை ஆட்சி செய்யாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பொறுத்துகையில மேட்ச்ல வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பொதிகை மலை வந்து யாரு ஆய், குதிரை மலை வந்துட்டு அதியமான், பரம்பு மலை பாரி. ஓகேவா? இத மொத்தம் 3 பேர் தான் கொடுத்திருக்காங்க, ஆய், அதியமான், பாரி. ஓகேவா? பாரி பரம்பு மலை பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதியமான் வந்து என்னது குதிரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதியமான் வந்து குதிரையில அவையார பார்க்க வந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பொதிகை மலை வந்து ஆய். ஆய், அதியமான், பாரி. பேர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும், ஆண்டது வந்து லாஸ்ட்ல. பாரிக்கு வந்து என்னது பா பரம்பு மலை, அதியமான் குதிரை மலை. ஓகேவா? ஆய் வந்து என்னது பொதிகை மலை. அவ்வளவுதான். இப்ப அது வந்து என்னன்னு தெரியல. முன்ன அவர் ஆட்சி பண்ணும் போது பொதிகை சாரி குதிரை மலை. இப்ப என்னதுன்னு தெரியல நம்மளுக்கு. வளமான ஆட்சி சமவெளிகளை யார் ஆண்டாங்க? முடியுடைய வேந்தர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தாங்க. ஓகேவா? இதுல வந்து அரசர்கள்
அரசர்களும் குறுநில மன்னர்களும் யார ஆதரித்தாங்க? கவிஞர்கள், புலவர்கள், அறிஞர்கள், இவங்க எல்லாத்தையும் ஆதரிச்சாங்க. அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரையுமே. ஓகேவா? சோ அதுலதான் வந்து என்னது, 10 பாட்டு நூல்கள்ல வந்து என்னது, ஆற்றுப்படை நூல்கள்னு 5 நூல்கள் வந்து பார்ப்போம். சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, மலைப்படுகடாம், 5ம் ஆற்றுப்படை நூல்கள் இல்லையா? சோ அந்த ஆற்றுப்படுத்துதல் வந்து என்னது, ஒரு மன்னர் வந்து, ஒரு புலவர் வந்து இன்னொரு புலவர் கிட்ட இந்த மன்னர் எனக்கு வந்து இந்த பொருட்கள் தர்றாங்க அப்படின்னு. சோ ஆட்சிப்படைக்குன்னு தனியா ஒரு இதுவே வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த காலத்துல மன்னர்கள் எந்த அளவுக்கு புலவர்களையும் கவிஞர்களையும் ஆதரித்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம மன்னர்களே வந்து என்னது, கவிதை இயற்ற இது திறன் பெற்றிருந்தாங்க. ஓகேவா? நிறைய இது வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா இந்த மன்னர். நிறைய வந்து இதுல வந்து பார்த்திருப்பீங்க, பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு 10 பாட்டுல நிறைய பார்த்திருப்பீங்க. ஓகேவா? சோ பாண்டியன் நெடுஞ்செழியன் வந்து என்னது, அவரே வந்து என்னது கவிதை எழுதுற திறன் பெற்றிருந்தாரு. பாண்டியன் நெடுஞ்செழியன் மட்டும் இல்ல, அவரை மாதிரி நிறைய மன்னர்கள் இருந்தாங்க. ஓகேவா? சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்நாட்டு, அங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மன்னர்கள், தமிழ்நாடு கிடையாது தென்னிந்தியால இருக்கிற மன்னர்கள். ஒரு சேரர் வந்து என்னது சோழர் கூட போர் புரிவாங்க. சோழர்கள், பாண்டியர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி புரிந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்கள வந்து யாரு இது பண்ணுவாங்க, பல்லவர்கள், களப்பிரர்கள் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, களப்பிரர்கள் இருக்கும்போது களப்பிரர்களை வந்து திருப்பியும் வந்து என்னது பல்லவர்களும் பாண்டியர்களும் வின் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா பாண்டியர்களை யாரு வின் பண்ணுவாங்க, சேரர்கள் வந்து வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சேர மன்னனை சோழ மன்னர் வந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் தான் சோழ அரசு வந்து என்னது சோழ பேரரசா மாறும். ஓகேவா? சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயும் போட்டி போட்டுட்டாங்க. அயலவர்கள்னா யாரு, கிரேக்கர்கள், ரோமானியர்கள், அவங்க கூடயும் வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் பாருங்க, சிங்களர்கள், கடம்பர்கள், யவனர்கள், ஆரியர்கள், இந்த மாதிரி அயல் நாட்டுல இருக்கிறவங்களும் அயல் நாட்டு இருக்கிறவங்க கூடயும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, போர் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. சிங்களவர்கள்னா யாரு, இலங்கை. எஸ். ஓகேவா? சிங்களத்துல போய் யார் போர் புரிஞ்சாங்க, இமயமலையில சேரன் எஸ் சோழன். ஓகேவா? யாரு, கல்லணையை கட்டிய கரிகால் சோழன். அங்க இருந்துதான் வந்து என்னது போர் புரிஞ்சுதான் அவர் வந்து என்னது சிங்களத்துக்கும் இதுக்கும் வந்து என்ன பண்ணாரு, கல்லணையை வந்து கட்டினாரு. ஓகேவா? சங்க காலத்தில் புகழ்பெற்ற மன்னவர்களாக சேரன், செங்குட்டுவன், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், கரிகால் சோழன் விளங்கினார். ஓகேவா? இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து பார்த்திருப்போம். சேரர்கள்ல வந்து சேரன், செங்குட்டுவன், அதுல வந்து நம்ம 2 மன்னர்களா பார்த்திருப்பாங்க. ஆனா இதுல முக்கியமானவங்க. சோ யார் வந்து இப்ப வரைக்கும் வந்து இதுல இருக்காங்க, புகழ் பெற்றிருக்காங்க, யாரு அந்த மாதிரி வந்து காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு. சோ சேரன் செங்குட்டுவன் இமயமலையில போய் என்ன பண்ணாரு, போர் எடுத்து கல் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவரை. கரிகால் சோழன் சிங்களம், அங்க போய் என்ன பண்ணாரு, கல்லணையை கட்டினாரு. அது இல்லாம யாரு, நெடுஞ்செழியன், பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகேவா? சோ இந்த 3 பேர் தான் சங்க காலத்துல ஆரியப்படை கண்ட, ஆமா, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். சோ இது வந்து என்னது, சங்ககாலம். சங்ககாலம் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், கிமு 300ல இருந்து கிபி 300 வரைக்கும் நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ அப்போ கிமு 500ல இருந்து கிமு 300 வரைக்கும் யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துதான். ஓகேவா? சோ அதுக்குன்னு தனியான காலம் வந்து நம்மளுக்கு குறிப்பிடல யார் யார் ஆட்சி புரிந்தாங்க அப்படின்னு. இந்த சேர சோழ பாண்டியர்களும் சரி, அவங்களோட என்னது சந்ததிகள் வந்தவங்க, அந்த மாதிரி மன்னர்கள் தான் அந்த டைம்லயும் ஆட்சி புரிந்தாங்க. ஆனா சங்க காலம்னு குறிப்பிடுறது எதை குறிப்பிடுறாங்க, கிமு 300 டு கிபி 300. ஓகேவா? அடுத்தது வந்து களப்பிரர்கள் காலம். களப்பிரர்கள் காலம்ங்கிறது எதை குறிப்பிடுறாங்க, கிபி 3வது, அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதாவது 3ஆம் நூற்றாண்டுனா 300, அதுதான் குறிப்பிடுறாங்க. ஓகேவா? கிபி 3வது நூற்றாண்டு முதல் கிபி 6வது நூற்றாண்டு வரை என்ன காலம், களப்பிரர்கள் காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இததான் களப்பிரர்கள் காலத்தை தான் நம்ம வந்து தமிழ் இலக்கியங்கள்ல வந்து என்ன படிக்கிறோம், சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? சோ அதுலதான் வந்து என்னது, சங்கம் மருவிய காலத்தை தான் இருண்ட காலம்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா என்னது, களப்பிரர்களும் பல்லவர்களும் ஆட்சி புரிந்தது. சோ அந்த காலத்துல வந்து என்னது, தமிழ் இலக்கியங்களை நிறைய வந்து என்ன பண்ணல, அவங்க வந்து வளர்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் தமிழ் இலக்கியங்களின் இருண்ட காலம் அப்படின்னு அந்த காலத்தை சொல்றாங்க. ஓகேவா? ஆனாலுமே அந்த காலத்திலயும் தமிழ் இலக்கியங்கள் தோன்றதான் செஞ்சுச்சு. ஓகேவா? எது, 11 கீழ்கணக்கு நூல்கள். ஓகேவா? திருக்குறள் தவிர. திருக்குறள் வந்து என்னது, சங்க காலத்திலேயே தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க, சங்க காலத்துக்கு முன்னாடி தோன்றுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது எந்த காலம்ல,
சங்க காலம்ல தோன்றிய நூல் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மதுரையில வந்து திராவிட சங்கத்தை ஏற்படுத்தினது யாரு? வஜ்ரநந்தி. இது லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? குரூப் 4லயோ குரூப் 2லயான்னு தெரியல, ஆனா லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. மதுரையில் திராவிட சங்கத்தை நிறுவிய சமண துறவி யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? வஜ்ரநந்தி. நோட் பண்ணிக்கோங்க. களப்பிர மன்னர்களில் புகழ்பெற்ற மன்னர் வந்து அச்சுத விக்ரந்தா. இவர் வந்து உரை ஆட்சி புரிந்த மன்னர். களப்பிர மன்னர்களை நம்ம சேரர்கள், சோழர், பாண்டியர் மன்னர்களை யார் யாரு புகழ் பெற்றிருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி களப்பிரர்கள்ல எந்த மன்னர் புகழ்பெற்ற மன்னர் அப்படின்னா அச்சுத விக்ரந்தா. இவர் வந்து உரையுற ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. ஓகே, அதுல அந்த இதெல்லாம் இதுல இல்லவா? நம்ம வந்து இந்த இதுல இருக்கு. நம்ம வந்து சேரர்கள் இதுல வந்து யார் யாரு எதனால வந்து புகழ் பெற்றாங்க அப்படிங்கறதுலாம் இதுல குடுக்கல. நான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து என்னது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுனால சேர சோழ பாண்டியர்கள்ல வந்து யார் யாரு சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் யார் யாரு எந்தெந்த நிகழ்ச்சியால புகழ் பெற்றாங்க அப்படிங்கறத சொல்றேன். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அது ஈஸியா இருக்குங்கிறதுனால சொல்றேன். ஓகேவா? இந்த லெசன்ல யார் எதுக்காக வந்துட்டு வெற்றி பெற்று அதுக்காக புகழ் பெற்றாங்கிறத இதுல கொடுக்கல, இந்த லெசன்ல கொடுக்கல நம்மளுக்கு. சோ களப்பிரர்கள் ஆட்சி வந்து வட தமிழகத்துல வந்து பல்லவர்களாலையும் தென் தமிழகத்துல வந்து பாண்டியர்களாலையும் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகே, சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் போன்ற பல்லவ மன்னர்கள், அதுக்கப்புறமா சாளுக்கியர்கள், ராட்டிரகூடர்கள், கங்கர்கள். பல்லவ மன்னர்கள் யாரெல்லாம் வெற்றி பெற்று பல்லவர்கள் ஆட்சின்னு சொல்லிட்டு பல்லவர்களால ஆட்சி வந்து ஒரு பெரிய ஆட்சி தான். ஓகேவா? இந்தியால. சோ யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா சாளுக்கியர்கள், ராட்டிரகூடர்கள், அதுக்கப்புறமா கங்கர்கள். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இவங்க எல்லாரையுமே வெற்றி பெற்று ஒரு பெரிய பேரரசை வந்து உருவாக்கினாங்க. இவங்க பல்லவ மன்னர்கள் வந்து என்ன சமயங்களா சைவ வைணவ சமயங்களை ஆதரித்தார்கள். நம்ம சங்க காலத்துல வந்து சமயங்கள் வந்து என்னது கிடையாது. அவங்க யார வந்து வணங்கிட்டு இருந்தாங்க? நடுக்கர்களையும் முன்னோர்களையும் தான் வந்து என்னது வணங்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறமா தான் என்னது சைவ வைணவ சமயங்கள் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வந்து சைவ வைணவ சமயங்களை ஆதரித்ததுனால சைவ கோவில்கள் வைணவ கோவில்களை வந்து என்னது கட்ட ஆரம்பிச்சாங்க. யாரு? பல்லவர்கள். ஓகேவா? பாண்டியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் ஒற்றுமையை உருவாக்கியதுடன் பக்தி இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஓகேவா? பல்லவர்கள் வந்து என்னது சைவ வைணவ சமயங்களை வந்து ஆதரிச்சிருக்காங்க. பாண்டியர்கள் வந்து என்னது பக்தி இயக்கத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. சைவ வைணவம்ங்கிறது தனித்தனி சமயங்கள். ஓகேவா? பக்தி இயக்கம்ங்கிறது வந்து மக்களை வந்துட்டு ஈஸியா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சமயங்கள்ல நிறைய வந்து கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு இல்லையா? சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் லிபரல் பண்ணி கொண்டு வந்ததுதான் பக்தி இயக்க காலம்ங்கிறது. நம்ம பக்தி இயக்க காலம்ங்கிறது தனியா படிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சங்க காலம், சங்கம் அறிவிய காலம், அப்புறம் பக்தி இலக்கிய காலத்துலதான் வந்து என்னது 4000 திவ்ய பிரபந்தமும்
12 திருமுறைகளும் உருவாச்சு. ஓகேவா? சோ அந்த காலத்துல வந்து அந்த பக்தி இயக்கங்களை வந்து ஆதரிச்சது ஃபர்ஸ்ட் வந்து யாரு? தென்பகுதியில பாண்டியர்கள் ஆதரிச்சிருக்காங்க. அது வந்து தனி பாட்டு, நம்ம அதை பத்தி தனியா பாடிக்கலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா 9ஆம் நூற்றாண்டில் இறுதியில வந்து விஜயாலய சோழன், ஆதித்ய சோழன், இவங்க 2 பேரும் வந்து என்னது, தஞ்சையில வந்து போர் புரிஞ்சு யாருக்கு? பாண்டியர்களை வீழ்ச்சி பெற செய்து பாண்டியர் என்ன பண்ணாங்க? ஆட்சியை வந்து திருப்பியும் பிடிச்சாங்க. ஓகேவா? யாரெல்லாம்? ஆதித்ய சோழன், விஜயாலய சோழன், இவங்க 2 பேரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் யாரு? சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி யாரு? களப்பிரர்கள். ஓகேவா? சோ அவங்க வந்து என்னது, பல்லவர்களையும், வட இந்தியால வந்து பல்லவர்கள், தென்னிந்தியால பாண்டியர்கள். திருப்பி பாண்டியர்களை வந்து யாரு? சோழர்கள். யாரு? ஆதித்ய சோழன், விஜயாலய சோழன், இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்க? தோற்கடிச்சு, பாண்டிய மன்னரை தோற்கடிச்சு திருப்பி வட இந்தியாவில பல்லவர்கள், தென்னிந்தியால வந்து பாண்டியர்கள். அதுக்கப்புறமா பாண்டியர்களை திருப்பியும் சோழர்கள். யாருன்னா ஆதித்ய சோழன், விஜயாலய சோழன். இதுக்கப்புறம் தான் சோழ அரசு வந்து என்னது, சோழ பேரரசா மாறிடுச்சு. ஓகேவா? சோ அந்த டைம்ல வலிமை வாய்ந்த மன்னர்கள், சோழ மன்னர்கள் யாரெல்லாம்னா, முதலாம் பராந்தகன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திரன். 3 பேரை பத்தியுமே நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், பராந்தக சோழன் அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அது கூட இல்லையா? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கேள்விப்படுறீங்களா? ஆஹ் எதுமா? சோழர்கள் இப்ப வரைக்கும் வந்து சோழர்கள் தான். இது அதுக்கப்புறம் தான் வந்து என்னது, சோழர்கள் வந்து பேரரச, சோழர்கள் இவங்களாலதான் சோழர்கள் வந்து என்னது, சோழ பேரரசா மாறுவாங்க. அதுல வந்து சிறந்தவர்கள் தான் யாரு? பராந்தகன், ராஜேந்திரன், ராஜராஜ சோழன். ஓகேவா? சோ இவங்க 3 பேரும் வந்து என்னது, இந்த சோழ பேரரசா ஆனதுக்கு அப்புறமா புகழ்பெற்ற மன்னர்கள். ஓகேவா? அதுக்கு முன்னாடி யார பார்த்தோம்? கரிகால் சோழன் பார்த்தோமா? பாண்டியர்கள் வந்து நெடுஞ்செழியன். அதுக்கு முன்னாடி கரிகால் சோழன்னா புகழ்பெற்றவரா இருந்தாரு. ஓகேவா? எங்க? சங்க காலத்துல. ஓகே. இது வந்து யாரு? களப்பிரர்கள் காலம். களப்பிரர்கள் காலம்ல வந்து யாரு? அச்சுர விக்ராந்தி. அது யாரு? களப்பிர மன்னர். அதாவது புகழ் பெற்றவர் வந்து களப்பிர மன்னர். அது அதுக்கப்புறமா வர யாரு? பல்லவர்கள். பல்லவர்கள் யாரு? மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் அப்படின்னு பார்த்தோமா? அவர்கள் வந்து புகழ்பெற்று, இங்க இருக்கு பாருங்க, சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன். ஓகேவா? அதுக்கப்புறமா யாரு? அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வின் பண்ணி தான் அவங்க வந்தாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து யாரு? எந்த சோழன்? ஆதித்ய சோழன், விஜயாலய சோழன். அவங்க 2 பேரும் யார? பாண்டியர்களை வந்து தோற்கடிச்சு திருப்பியும் தஞ்சையில வந்து ஆட்சி புரிவாங்க. அப்பதான் வந்து எனது சோழ அரசு சோழ பேரரசா மாறிடும். சோ அந்த டைம்ல வந்து புகழ்பெற்ற மன்னவர்கள் தான் யாரெல்லாம்? பராந்தகன், முதலாம் ராஜராஜன், முதலாம் ராஜேந்திர சோழன். ஓகேவா? பராந்தகன், ராஜராஜன், ராஜேந்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பேருமே முதலாம் தான். ஓகேவா? சோ இவங்க யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, வெங்கி சாளுக்கியர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், சிங்களர்கள், இவங்க எல்லாத்தையுமே வந்து என்னது, தோற்கடிச்சுதான் அவங்க வந்து என்னது, சோழ பேரரசா மாறி இருக்காங்க. ஓகேவா? ராஜேந்திரன் வந்து கடாரம் மற்றும், முதலாம் ராஜேந்திரன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்னது, கடாரா மற்றும் வங்கத்தின் மீது படையெடுத்தார்கள். ஓகேவா? சோழர்கள் வந்து சைவ சமயம் ஃபர்ஸ்ட் வந்து என்னது, சமயங்களே கிடையாது. அதுக்கப்புறம் என்னது, சைவ வைணவ சமயங்கள் வந்து தோன்றிச்சு கொஞ்சம். எங்க? வட இந்தியால. தென்னிந்தியால என்னது, பாண்டியர்கள் வந்து பக்தி இலக்கியங்களை ஆதரிச்சாங்க. திருப்பி சோழர்கள் வந்தோம்னா எந்த சமயம்? சைவ சமயம். ஓகேவா? சோழர்கள்
சைவ சமயத்தை பின்பற்றினர். ஓகேவா? சோ நிறைய கோவில்கள், சைவ கோவில்களை வந்து கட்டினாங்க. ஓகேவா? அதுல ஒண்ணுதான் என்னது நம்ம தஞ்சை பெரிய கோவில். அதோட பேர் வந்து என்னது பிரகதீஸ்வரர் ஆலயம். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இது எல்லாமே வந்து என்னது அவங்க கட்டின சைவ கோவில்கள்ல வந்து பெயர் பெற்ற கோவில்கள். ஓகேவா? சோ சோழர்கள் யார் கூடலாம் வாணிகம் செஞ்சாங்க, வணிக தொடர்பு யார் கூடலாம் பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு, ஸ்ரீ விஜயநகர பேரரசு, சைனா, இவங்கள மாதிரி வந்து என்னது எல்லா இடத்துலயும் வணிக தொடர்பு வச்சிருந்தாங்க. ஓகேவா? 13ஆம் நூற்றாண்டுல இறுதியில வந்து மதுரையில் மீண்டும் பாண்டியர் ஆட்சி மீட்டுருவாக்கம் பெற்றது. ஓகேவா? சோ சோழர்கள்ல இருந்து திருப்பியும் மதுரையில யாரு பாண்டியர்கள் வந்து சோழர்களை தோக்கடிச்சிட்டாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம துவார சமுத்திரம் அந்த இடத்துல ஹோய்சாளர்கள். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம யார் பார்த்தோம், யார வந்து வெங்கி சாளுக்கியர்கள், சேர பாண்டியர்களே, சிங்களர்கள், இவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சுதான் யார் வந்தா சோழர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. ஓகேவா? இப்ப வந்து சோழர்களை வந்து யாரு பாண்டியர்கள் தோற்கடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா யாரு ஹோய்சாளர்கள், அவங்க வந்து என்னது அவங்களும் வந்து என்னது அவங்களோட எழுச்சியாலும் சோழ பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க, அவங்கள வந்து யாரு களப்பிரர்கள். அதுக்கப்புறமா களப்பிரர்களுக்கு அப்புறம் யாரு பல்லவர்கள், பாண்டியர்கள். பல்லவர்கள் வடநாட்டுல, பாண்டியர்கள் தென்னாட்டுல. ஓகேவா? அதுக்கப்புறமா பாண்டியர்களை யாரு சோழர்கள். சோ ஆதித்ய சோழன், விஜயாந்த சோழன், யாரு வித்யாலய சோழனா விஜயாலய சோழன், சாரி விஜயாலய சோழன், ஆதித்ய சோழன், இவங்க ரெண்டு பேரும் தோற்கடிச்சு இதுல வந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா என்னது மொத்தம் 3. ஆமா, அதுக்கப்புறம் சோழ அரசு சோழ பேரரசா மாறிடுச்சு. ஓகே, சோ அவங்க வந்து யார சைவ சமயத்தை ஆதரிச்சாங்க. அதனால நிறைய சைவ கோவில்களை, சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய சைவ கோவில்களை வந்து நிறைய அமைச்சாங்க எங்க தமிழ்நாட்டுல. ஓகேவா? அதுல என்னென்ன கோவில்கள்லாம், தஞ்சை பெரிய கோவில், அதுதான் பிரகதீஸ்வரர் ஆலயம். அதுக்கப்புறம் இது தாராசுரம், சோழபுரம். ஓகேவா? இதுல கங்கை கொண்ட சோழபுரம், இதுல உள்ள கோவில்கள்லாம் சிறப்பு வாய்ந்த கோவில்கள். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா அவங்க வந்து யாரு கூட வணிக தொடர்பு, ஸ்ரீ விஜயநகர பேரரசு, சைனா, இவங்க கூட எல்லாம் வந்து வணிக தொடர்பு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டியர்களால மதுரையில வந்து என்னது சோழர்கள் வந்து வீழ்ச்சி பெற்று மதுரையில பாண்டியர்கள் திருப்பியும் வந்து என்னது ஆட்சி அமைச்சாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறமா ஆட்சி முறை, சங்ககால ஆட்சி முறை. சோ சங்ககால ஆட்சி முறை வந்து என்னது, என்ன ஆட்சி முறை, மன்னர் ஆட்சி தான் இல்லையா? சோ மன்னர் ஆட்சி தான். மன்னர்கள் தான் என்னது அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடு கிடையாது, முழு சுதந்திரம், முழு கட்டுப்பாடு யார்கிட்ட, மன்னர்கள் கிட்ட மட்டும்தான். ஆனாலும் அவங்க வந்து அமைச்சரவையில இருந்த அமைச்சர்கள் புலவர்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆலோசனைக்கு வந்து என்னது மதிப்பளிக்கிறவரா தான் இருந்திருப்பாரு. இல்ல அப்படின்னா அங்கேயும் வந்து என்னது மன்னருக்கு எல்லாருமே ஆப்போசிட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய இடத்துல வந்து அமைச்சராலதான் வந்து என்ன பண்ணிருக்கு மன்னரோட ஆட்சி வந்து கலைஞ்சி திருப்பி வந்து என்ன ஆகும், அந்த அமைச்சரவையில இருந்து யாராவது ஒரு அமைச்சர் தான் திருப்பி மன்னர் ஆயிடுவார் இல்லையா? சோ அதனால என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்களை எப்பயுமே அவங்களோட யோசனைக்கு மதிப்பு கொடுத்துதான் மன்னர்கள் வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்னது அரசவையோட வேறு பெயர்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவை, நாளவை, மன்றம், இதெல்லாம் வந்து என்னது அரசவையோட வேறு பெயர்கள். ஓகேவா? சோ அரசவையில யாரெல்லாம் இருந்தாங்கன்னா எல்லாருமே அமைச்சர்கள், படை தளபதிகள், உயர் அதிகாரிகள், பட்டத்து அரசி, பட்டத்து இளவரசன், மற்ற அரசர்கள். பாத்துக்கோமா, கோன்னா அரசன், கோமகன்னா பட்டத்து இளவரசன், இளங்கோ யாரு அதுக்கு கீழே உள்ள ஆமா இளைய மகன். சோ இந்த மாதிரி பட்டத்து இளவரசர், அதுக்கு கீழே உள்ள இளவரசர்கள் எல்லாருமே அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தாங்க. ஓகேவா? மன்னனுக்கு வந்து என்னது நிலையான படை வந்து ஒரு படையை வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கறதுலாம் சங்க காலத்துல கிடையாது. ஓகேவா? சோ போர் நடந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து என்னது எல்லாருமே வந்து எல்லாரும் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து போர் செய்ய போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து போர் படைய அமைச்சு அப்பதான் போருக்கு போவாங்க. ஓகேவா? ஆனா மன்னருக்கு வந்து ஓகே நிலையான படைன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்மளுக்கு வந்து என்னது ஆர்மி வந்து நம்மளுக்கு போர் நடக்குதோ இல்லையோ, ஆர்மி ஒருத்தங்க வந்து பெர்மனண்டா அங்க வந்து அதுக்கு ஆள் எடுத்து ஃபுல்லா அங்க வந்து நம்மளுக்கு என்னது பாதுகாப்பா இருந்துட்டே இருக்காங்க. சோ அந்த மாதிரி படை அமைப்பு வந்து என்னது சங்க காலத்துல கிடையாது. ஓகேவா? சோ போருக்கு வேணும்னா ஆட்களை, போர் வீரர்களை கூப்பிட்டு போர் செய்ய போவாங்க. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஓகேவா? சோ போர்க்காலங்களில் கட்டாய ராணுவ சேவை வலியுறுத்தப்பட்டது. அதுதான் வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா என்னது போருக்கு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? சோ படைகள் வந்து 4 வகையான படைகள் இருந்துச்சு. காலாட்படை, இது உங்களுக்கே தெரியும். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, இந்த 4 தான் வந்து என்னது அந்த காலத்துல இருந்த
போர் படைகள். ஓகேவா, சங்க காலத்துல வந்து கடற்படையெடுப்புகளும் நடந்துச்சு. ஓகேவா, அதாவது கடல் தாண்டி போர் புரியுறது ஞாபகம் இருக்கா? சிங்களத்துல வந்து என்னது கடல் தாண்டி போர் புரிஞ்சு தானே போயிட்டு கல்லணை கட்டுவாரு கரிகால் சோழன். ஓகேவா, சோ அந்த கடற்படையெடுப்புகள்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் பாத்துக்கோங்க. சாரி, கடம்பர் எனும் கடல் கொள்ளையர்களுக்கு எதிரான சேரன் செங்குட்டுவனது படையெடுப்பு. ஓகேவா, அதுக்கப்புறமா கரிகாலனது சிங்கள படையெடுப்பு. இதெல்லாம் வந்து என்னது சங்க காலத்துல நடந்த கடற்படையெடுப்புகள். ஓகேவா, சோ கடற்படையெடுப்புகள் 2 தான். ஒருத்தர் சேரன் செங்குட்டுவன், யாருக்கு எதிரா? கொள்ளையர்களுக்கு எதிரா. ஓகேவா, 2வது சிங்கள படையெடுப்பு, கரிகால் சோழன் கல்லணை கட்டினார்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உள்ளாட்சி நிர்வாக பிரிவுகள் வந்து மண்டலம், கோட்டம், ஊர் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து கிராமங்கள் வந்து முதியோர் அவையால் நிர்வகிக்கப்பட்டிருந்தது. சோ முதியோர்களுக்கும் அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க. நிதி உள்ளாட்சி நிர்வாக பிரிவுகள், நிதி நிர்வாகம் வந்து என்னது கரெக்டா ஒரு ப்ராப்பரான முறையில வந்து நிர்வகிக்கப்பட்டது. அதாவது போர்ல வந்து கொள்ளையடிக்கப்பட்டது. இப்ப 2 நாட்டுக்கு இடையில போர் நடந்துச்சு அப்படின்னா தோற்கப்பட்ட நாட்டுல உள்ள பொருட்கள், அவங்க உள்ள செல்வங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி கொள்ளையடிக்கப்பட்டது. வணிக வரி, சுங்க வரி, அப்புறம் வந்து உப்பு வரி, முன்னாடி எல்லாம் வந்து உப்பு வரி எல்லாம் கொடுப்பாங்கல்ல சங்க காலத்துல. சோ அந்த மாதிரி வரிகள், அதுக்கப்புறமா கப்பம் கட்டுறது. சோ குறுநில மன்னர்கள் பெரிய மன்னர்களுக்கு, இப்போ ஒரு மன்னர் இருக்காருன்னா அவருக்கு கீழே நிறைய என்னது சின்ன சின்ன மன்னர்கள் இருப்பாங்க. அந்த மன்னர்கள் எல்லாம் என்னது அந்த அவங்களுக்கு மேல இருக்கிற ஒரு மன்னருக்கு என்ன பண்ணணும், கப்பம் கட்டணும், வரி கட்டணும். அதுக்கு பேர் தான், அந்த வரிக்கு பேர் தான் கப்பம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ அந்த மாதிரி இது எல்லாமே தான் வந்து என்னது அரசோட வருவாயா இருந்துச்சு. இப்ப நம்ம எப்படி வந்து என்னது இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், அதுக்கப்புறம் என்னது சுங்க வரி, இப்ப என்னது டோல், இது எல்லாமே வந்து அரசோட வருவாய், கவர்மெண்டோட இன்கம் வந்து இப்ப அதுதானே. அதே மாதிரி அப்ப வந்து அரசோட வருவாய் வந்து என்னது இது எல்லாமே தான் இருந்துச்சு. முக்கியமா அரசர்கள் வந்து வேளாண்மை, நம்ம சங்க காலத்திலேயே பார்த்தோம், முக்கியமான தொழில் என்னது வேளாண்மை தான். ஓகேவா, அதுக்கப்புறமா முக்கியமான தொழிலா நெசவு தொழில் கருதப்பட்டது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள், சோழர்கள் எல்லாருமே என்னது வேளாண்மையை ஊக்குவித்தனர். காடுகளை அழித்து விளை நிலங்களாக மாற்றினர். ஓகேவா, தடுப்பணைகள் மூலம் ஆற்று நீரை தேக்கினர். புதிதாக கைப்பற்றிய இடங்களில் வேளாண் குடியேற்றங்களை ஊக்குவித்தனர். அதாவது இப்போ ஒரு நாட்டுல போய் போர் புரிஞ்சாங்க அப்படின்னா அந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்க, அந்த இடத்துல காடா இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, காடு எல்லாத்தையும் அழிச்சிட்டு விளை நிலமா மாத்திருவாங்க. எல்லாத்தையுமே வந்து என்னது விவசாயத்துக்கு யூஸ் பண்றது மாதிரி மாத்திருவாங்க. ஓகேவா, அடுத்தது வந்து பேரரசுகள். பேரரசு காலத்துல வந்து மன்னரோட அதிகாரங்களும் பொறுப்புகளும் அதிகரித்தன. அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. ஓகேவா, கடற்படையோட கூடிய நிலையான படை உருவாக்கப்பட்டது. எப்போ? பேரரசுகளின் காலம்ல. ஓகேவா, சோ அதாவது முன்னாடி வந்து படை அமைப்பே கிடையாது. இப்ப வந்து என்னது கடற்படையோட சேர்த்த நிலையான படை அமைப்புகள், 4 வகையான படைகள் வந்து இருந்துச்சு. ஓகேவா, அதாவது யாரு எப்ப போருக்கு வந்தாலும் ரெடியா இருக்கிற மாதிரி படைகள் வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அப்ப உள்ளது, அப்ப ஸ்டார்ட் பண்ணதுதான் என்னது இப்போ வரைக்கும் என்னது நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம் ஆர்மியா. ஓகே, சோ மண்டலங்கள், அதுல முன்னாடி வந்து என்னது உள்ளாட்சிகளை வந்து மொத்தம் 3ஆ பிரிச்சிருந்தோம். என்னதா மண்டலம், கோட்டம், ஊர், அந்த மாதிரி பிரிச்சிருந்தோமா. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து என்னது மாநில நிர்வாக அமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டது. பேரரசுகள், இது பேரரசுகளின் காலம் தானே. பேரரசு ஃபர்ஸ்ட் என்னதான் பிரிக்கிறாங்க, மண்டலங்களா பிரிக்கிறாங்க. மண்டலங்களை வந்து என்னது நாடுகளாகவும் கோட்டங்களாகவும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், உள்ளாட்சியை மொத்தம் 3ஆ பிரிச்சுட்டாங்க. மண்டலம், கோட்டம், ஊர் அப்படின்னு 3ஆ மட்டும் பிரிச்சுட்டு விட்டுட்டாங்க. ஆனா இங்க வந்து என்னது பேரரசுகளை மண்டலங்களா, அப்புறம் மண்டலங்களை வந்து என்னது கோட்டங்களா, சாரி நாடுகளா, அப்புறம் நாடுகளை வந்து என்னது கோட்டங்களா. ஆமா, வேளாண்மைய வந்த டைம்ல கம்பேர் பண்ணல. நாடுகளை வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னு நம்ம வந்து சங்க காலம் இல்ல, களப்பிரர்கள் காலம்ல வந்து நாடை வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்க, மொத்தம் 3ஆ பிரிச்சிருந்தாங்க. மண்டலம், கோட்டம், ஊர் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருந்தாங்க. ஓகேவா, ஆனா இப்ப வந்து என்னது நாடுகளை, ஆமா இப்ப வந்து இது வந்து பேரரசுகளின் காலம். தேர்ட் ஒன் பார்த்தோம்ல, ஏஜ் ஆஃப் தமிழ் எம்பையர் அப்படின்ட்டு, அதுதான் பேரரசுகளின் காலம்ல வந்துட்டு பேரரச வந்து மண்டலங்களா பிரிச்சிருந்தாங்க.
மண்டலங்களை வந்து நாடுகளா பிரிச்சுட்டு நாடுகளை வந்து என்னது கோட்டங்களா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் என்னது ஒவ்வொரு கோட்டமும் நிறைய வந்து என்னது ஊர்கள், அதாவது பெரிய பெரிய நகரங்கள், கிராமங்கள், அதுக்கப்புறம் என்னது வியாபார நகரங்கள், அதுக்கப்புறமா கடற்கரை நகரங்கள், பட்டினங்கள், துறைமுகம், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இருந்துச்சு ஒவ்வொரு கோட்டத்திலையும். சோ கோட்டம்ங்கிறதே லாஸ்ட். எதுல நாட வந்துட்டு என்னது பேரரசு, மண்டலம், மண்டலம் நாடு, நாடு கோட்டம். அந்த கோட்டத்தை திருப்பி நாளா பிரிக்கிறாங்க. என்னதெல்லாம் பெரிய நகரங்கள், கிராமங்கள், வியாபார நகரங்கள், கடற்கரை நகரங்கள் அப்படின்னு நாளா பிரிக்கிறாங்க. ஓகேவா? நான் இப்போ இது மட்டும் தான் ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சுட்டு பிரேக் தரேன், நீங்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து கிராமங்கள்ல வந்து என்னது உள்ளாட்சி அமைப்புகள் வந்து நிர்வகிக்கப்பட்டது கிராமங்கள்ல. ஓகேவா? கிராமங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊரார், கிராமங்கள்ல வந்து ஊரார் எப்படி அதை சொல்றாங்கன்ட்டு, அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் நிறைய இருந்துச்சுல, அதுல வந்து கிராமத்தை வந்து உள்ளாட்சி அமைப்பு பேர் வந்து ஊரார். நாடுகள்ல வந்து நாட்டார் அப்படிங்கிற தன்னாட்சி அதிகாரம், தன்னாட்சி அதிகாரம் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் ஆட்சி புரிந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க டைரக்டா வந்து என்னது பேரரசுகளோட கண்ட்ரோல் கீழே வரல. ஓகேவா? கிராமங்கள்ல வந்து என்னது ஊரார் அப்படிங்கிற அமைப்புக்கு கீழே நிர்வகிக்கப்பட்டது. நகரங்கள் வந்து நாட்டார் அப்படிங்கிற அமைப்பு கீழே நிர்வகித்தாங்க. ஓகேவா? சோ அதுக்கு மேல வந்து என்னது கோட்டங்கள் வரும், ஊர்கள், கிராமங்கள், அதுக்கப்புறம் வரும் கோட்டம் வரும். அப்புறம் கோட்டத்துக்கு மேல என்னது நாடுகள் வரும், நாடுகளுக்கு மேல மண்டலம் வரும், மண்டலத்துக்கு மேல பேரரசு. சோ இவ்வளவு பிரிவுகள் பிரிச்சிருந்தாங்க. ஓகேவா? சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரரசு காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு குடியிருப்பு வந்து வச்சிருந்தாங்க. ஓகேவா? சோ அந்த குடியிருப்புகள்னா ஒரு சின்ன சின்ன தெருக்கள் கிடையாது, கிராமமே இருந்துச்சு. பிராமணர்களின் கிராமங்கள்னே இருந்துச்சு. அதோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகேவா? சோ இந்த காலத்துலதான் பாத்தீங்க அப்படின்னா பிராமணர்களின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோழர்கள் காலம் தான் வந்து என்னது மகாசபையின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கிராமங்கள் வந்து என்னது உள்ளூர் பிராமணர்களது அவைகளால் நிர்வாகம் செய்யப்பட்டன. ஒவ்வொரு கிராமங்களும் அந்த பிராமணர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அவைகளால, அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு தலைவர்கள் எடுத்து அவங்க மட்டுமே அவங்கள ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ இந்த பிராமணர்களுக்கு ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்களே, நம்ம உள்ளூர் வந்து என்னது கிராமங்களை வந்து யாரு ஊரார், நகரங்களை நாட்டார். அதே மாதிரி இந்த பிராமணர்கள் ஆட்சி புரிந்தது வந்து மகாசபைன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த மகாசபையின் பொற்காலம் தான் என்னது சோழர்களின் காலம் தான் மகாசபையின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகாசபைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வெளிநாட்டவர், அதாவது வெளிநாட்டவர்னா ஃபாரின்ல உள்ளவங்க கிடையாது, யாரு இந்த மாதிரி ஊரார், நாட்டார், அதுக்கப்புறம் என்னது மண்டலங்கள்ல பிரிச்சிருப்பாங்கல்ல, பெரிய பெரிய அதாவது கோட்டங்களை பிரிச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்க வேற எந்த ஒரு வெளியில உள்ள ஆட்களாலையும் அந்த மகாசபை வந்து என்னது எந்த தலையீடுமே பண்ண முடியாது. அங்க வச்சாங்கன்னா அவங்க வைக்கிறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி. மத்தவங்க வந்து நீங்க வந்து இப்ப வந்து இந்த ஊர்ல வந்துட்டு இப்படி நீங்க பண்றதுனால எங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு போயிட்டு அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றாங்க, சோழர்களோட காலம் தான் மகாசபையின் பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஆனா அங்க வந்து கோயில்கள் கட்டவும் பொதுப்பணிகள் செய்யவும் மக்களின் உடல் உழைப்பு கட்டாயப்பட்டது. அதாவது அதுக்குன்னு ஒரு ஆட்கள் வச்சுலாம் கட்ட மாட்டாங்க. நார்மலா பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட உடல் உழைப்பு கட்டாயம். எதுக்கு கோவில் கட்டுறதுக்கும், அந்த கோவில்ல வந்து பொதுப்பணிகள், அந்த கோவில்ல வந்து என்னது கோயில்ல வந்து உள்ள கூட்டுறது, கிளீன் பண்றது, அந்த மாதிரி பொதுப்பணிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து மக்களோட உடல் உழைப்பு வந்து என்னது கட்டாயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. உணவு உற்பத்தியை பெருக்க அணைகளும் கால்வாய்களும் அமைக்கப்பட்டது. ஏரிகள், குளங்கள், கிணறுகள், இது எல்லாமே வந்து என்னது தோண்டி அதுக்கான என்னது நீர் உற்பத்தியை பெருக்கிறதுக்காக இது எல்லாமே வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து ஆட்சி முறை மட்டும் யாரு எதுக்கப்புறமா மட்டும் அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நந்தினி நீங்க ஏதோ சொல்றீங்க, சாட்ல சொல்லுங்கம்மா, வாய்ஸ் கேட்கல. நீங்க தான் நந்தினியா? ஓகே ஓகே ஓகே. சரி, ஆட்சி முறை இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. கரெக்டா அந்த ஆர்டரை வந்து கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 5 minutes பிரேக்மா.
ஆசைக்கு வந்து புக் பேக்கும் கேட்டுரும், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அதனால. சரி, ஓகே. அடுத்தது வந்துட்டு என்னது? சமுதாயம். ஓகேவா? சங்ககால தமிழர்களோட சமூக நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியத்துல உள்ள பொருள் அதிகாரம். எத்தனை அதிகாரம் இருக்கு தொல்காப்பியத்துல? 3. என்னதுலாம்? எழுத்து, சொல், பொருள். எஸ், எழுத்ததிகாரம், பொருள் அதிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம். அவ்வளவுதான், 3 தான். ஓகேவா? சோ அந்த சங்க காலத்துல வந்து என்னது, தமிழர்கள்ல நம்ம அந்த இதுலயே பார்த்தோம், பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட சமுதாயம் கிடையாது. எப்போ? சங்க காலத்துல. ஓகேவா? சோ அதே மாதிரி எது அடிப்படையில்? அவர்கள் செய்யும் தொழிலின் அடிப்படையில் தான் பிரிச்சிருந்தாங்க. அதாவது எப்படி? கூத்தர்கள், விரலியர்கள், பாணர்கள் அப்படின்னு பார்த்தோமா? சோ பாணர்கள்னா பாட்டு பாடுறவங்க, கூத்தர்கள்னா ஒருத்தங்கள மாதிரி வேடையிட்டு டான்ஸ் ஆடுற, ஆமா, வேடமிட்டு அதை வந்து நாடகம் மாதிரி நடிக்கிறவங்க. ஓகேவா? விரலியர்கள்ங்கிறது அதே கூத்தர்களோட பெண்பால் தான் விரலியர்கள். இந்த மாதிரி பார்த்தோமா? அதே மாதிரி இன்னொன்னு என்னது, உப்பு விக்கிறவங்க யாரு? யவனர்களா? யவனர்கள் வந்து யாரு? கிரேக்கர்கள், ரோமானியர்கள் தான் யவனர்கள். உப்பு விக்கிறவங்க ஊழதான் ஆரம்பிக்கும். நோ, கூல வணிகம் வந்து என்னது? தானியங்கள். எஸ், நீங்க தான் ஜாயின் பண்ணிடலாம். நான் யாரோ அவங்க வந்து சேட்ல யாரோ ஆன்சர் சொல்றாங்க போல இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். ஆ, உப்பு. நீங்க தான் அட்டன் பண்ணீங்க லாஸ்ட் கிளாஸ். மைண்டுக்கு வரல. சரி, யோசிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா சொல்றேன். ஊழதான் ஆரம்பிக்கும். ஓகேவா? தொல்காப்பியத்துல அது பார்த்துட்டோமா? அதுக்கப்புறமா வந்து என்னது, நிலத்தின் அடிப்படையில் தான் திணைப்பிரிவுகள் வந்து பிரிக்கப்பட்டிருந்துச்சு அப்போ. ஓகேவா? நம்ம பேரரசுகளின் காலம்ல தான் எப்படி பிராமணர்களுக்குன்னு தனியா கிராமம் அந்த மாதிரி வந்து வந்தது அப்பதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னது, அத மாதிரி பிரிவினைகள் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நிலத்தின் அடிப்படையில தான் பிரிச்சிருந்தாங்க. அவங்க வந்து அங்க வந்து என்னது, உழவர்கள் அடிப்படையில் உழவு செய்யறவங்க ஒருத்தங்க, செய்யாதவங்க ஒருத்தங்க, பிராமணர்கள் ஒருத்தங்க, அந்த மாதிரி பிரிச்சிருந்தாங்கல்ல. அந்த மாதிரி சங்க காலம்ல நிலத்தின் அடிப்படையில, சாரி, நிலம பிரிக்கிறதுல கூட அப்படி எதுவுமே பிரிக்கல. நிலத்தோட தன்மையை பொறுத்துதான். அதாவது இப்ப என்னது, குறிஞ்சி காடும் காடும் சார்ந்தது, மலையும் மலையும் சார்ந்தது, வயலும் வயலும் சார்ந்தது, கடல் கடல் சார்ந்தது, இந்த மாதிரிதான் பிரிச்சிருந்தாங்க. அதுதான் அடுத்ததுல வருது. ஓகேவா? அதே மாதிரி திணைகளின் அடிப்படையில் தான் மக்கள் வந்து என்னது, பிரிக்கப்பட்டிருந்தாங்க. எப்படி? காடும் காடும் சார்ந்தது யாரு? எஸ், குறிஞ்சி வந்து என்னது, குறவர்கள் இல்லைன்னா வேடர்கள் அப்படின்னாங்க. முல்லை வந்து என்னது, இடையர்கள் இல்லைன்னா ஆயர்கள். ஓகேவா? மருதம் நில மக்கள் வந்து என்னது, வயலும் வயல் சார்ந்தது, அதனால உழவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் நில மக்கள் என்னது, பரதவர்கள் இல்லைன்னா மீனர்கள். பரதவர், பரத்தியர் அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட்ல, ஞாபகம் இருக்கா? பாலை நில மக்கள் வந்து என்னது, கள்ளர்கள் அப்படின்னு, கள்வர்கள். ஓகே. சோ மருத நகரங்கள்ல தான் வந்து என்னது, அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர் என்ற 4 வகை பிரிவுகள் காணப்பட்டன. எங்க? மருத நிலத்துல மட்டும்தான். மருத நில மக்கள் யாரு? உழவர்கள். எங்க? என்னது, வயலும் வயல் சார்ந்த பகுதி அப்படிங்கறதுனால மட்டும்தான் அங்க வந்து யாரு, அரசர், அந்தணர்கள், வணிகர்கள், வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ பிரிச்சிருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய தொழில் செய்யறவங்க. ஓகேவா? இதுலயே வந்துருச்சு போல ஆன்சர். உமனர்கள். ஆமா, நானும் கவனிக்கல இதுல உள்ளது. ஓகேவா? சோ பாடகர், விரலியர்கள், குயவர்கள், உமனர்கள் தான் யாரு? உப்புவிப்பவர்கள். ஓகேவா? வண்ணார், துணி துவைப்பவர்கள், நெசவாளர், துணி நெசவு செய்பவர்கள், கைவினைஞர்கள், கைவினை தொழில் செய்வார்களே அவங்க. ஓகேவா? பானை பானை செய்வர்கள், குயவர்கள். இது வந்து கைவினை தொழில் செய்யணும்னா இந்த எம்ப்ராய்டரி மாதிரி இந்த இது போடுவாங்கல்ல, கூட பின்றது, அந்த மாதிரி அவங்கதான் கைவினை தொழில் செய்யறவங்க. ஓகேவா? அததான் கைவினைஞர்கள் அப்படின்னு போடுறாங்க. கவிஞர்கள், ஆசிரியர்கள் என பல தொழில் செய்வதவர்கள் வாழ்ந்ததாக சங்ககால இலக்கியங்களிலிருந்து அறிய முடிகிறது. ஆமா தானே? நம்ம சங்க காலத்திலேயே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. பெண்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்தாங்க. பெண்கள் பலர் கவிஞர்களாக. சங்க காலத்திலேயே எத்தனை? 14 பெண் புலவர்கள் இருந்ததா வந்து நம்மளுக்கு இலக்கியங்கள்ல இருந்து தகவல்கள் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி காதல் திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கற்பை பெண்கள் தங்கள் உயிருக்கு மேலாக மதித்தனர். ஓகேவா?
ஆ கற்பனா என்னவா? இது இது வந்து இது முடிச்ச அவுட் ஆஃப் சிலபஸ் முடிச்சோன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி அரச குடும்பங்கள்ல மட்டும்தான் என்னது சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற பழக்கம் இருந்தது எங்க சங்க காலத்துல. ஓகேவா? அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து என்னது இந்த பக்தி இயக்க காலங்கள், அதுக்கும் இந்த சைவ வைணவ சமயங்கள்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கும் இடைப்பட்ட காலத்துலதான் வந்து என்னது உடன்கட்டை ஏறுதல் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன் வந்து மக்கள் வந்து புத்த மதத்துக்கும் சைவ சமயங்கள் தானே ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் புத்த மதம் சமண மதம், அதாவது புத்திசம் ஜெயினிசம் ரெண்டும் வந்ததுக்கு ரீசன் வந்து என்னது, இந்த மாதிரி உடன்கட்டை ஏறுதல்லாம் வந்து அங்க பண்ணக்கூடாது. சோ அதனாலதான் வந்து என்னது மக்கள் வந்து நிறைய சைவ வைணவ சமயங்கள்ல இருந்து புத்த மதத்துக்கும் சமண மதத்துக்கும் நிறைய மாறுறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனும் இதுதான். ஓகேவா? பல்லவர்கள் காலத்தில் தான் வந்து என்னது சாதி முறை கடுமையாக்கப்பட்டது. ஓகேவா? சோ அப்பதான் யாரு பிராமணர்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த இடம் அளிக்கப்பட்டது. பிராமணர்களை வந்து என்னது மத தலைவராகவும் அரசியல் சமூக ஆலோசகராகவும் நீதிபதிகளாகவும் இருந்தனர். யாரோட காலத்துல? பல்லவர்களோட காலத்துல. ஓகேவா? அவர்களுக்கு நிலங்கள் தானமாகவும் வரி விலக்குடனும் அளிக்கப்பட்டன. ஓகே. மற்ற அனைத்து பிரிவுகளும், அதாவது அந்தணர்கள், அதாவது பிராமணர்கள் இல்லாம மத்த எல்லா பிரிவினர்களும் யாருன்னு சொல்லப்பட்டாங்க? சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. ஓகேவா? தீண்டாமை கடுமையாக்கப்பட்டது. நிலமற்ற உழவர்கள் கல்வி கற்பதிலும் கோவில் மற்றும் பொது நிகழ்வுகளிலும் ஒதுக்கப்பட்டனர். ஓகேவா? சோ தீண்டாமை அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ? பல்லவர்கள் காலத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோழர்களின் ஆட்சியின் இறுதியில் ஜாதி முறை வலங்கை இடங்கை பிரிவுகள் தோன்றியதால் சமூகத்தில் சண்டை சச்சரவுகள் அமைதியின்மை அதிகரித்தது. ஓகேவா? சோ பல்லவர்களுக்கு அப்புறமா யார் ஆட்சி புரிந்தாங்க? சோழர்கள் தான் இல்லையா? பல்லவர்கள் பாண்டியர்கள் தான் ஒரே டைம்ல ஆட்சி புரிந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா யாரு? அவங்க 2 பேரையும் தோற்கடிச்சு சோழர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. சோ அவங்க அப்பவே வந்து என்னது நிறைய சமூக பிரிவுகள் தோன்றதுனால நிறைய சண்டை சச்சரவுகள், இதுல வந்து ஆட்சியில வந்து என்னது அமைதி இல்லாத தனம் இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. ஓகேவா? நாளடியார், திருக்குறள் போன்ற சங்க இலக்கியங்கள் ஜாதியை குறிப்பிட்ட போதிலும் அதனை ஏற்கவில்லை. ஓகேவா? திருக்குறள் உங்களுக்கே தெரியும், சமய சார்பற்ற நூல். ஓகேவா? சமய சார்பற்ற நூலுங்கும் போது எப்படி வந்துட்டு ஜாதியை வந்துட்டு இது பண்ணுவாங்க, ஆனா அதுல வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இந்த பிரிவுகள்லாம் வச்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து என்னது தீண்டாமை இருக்கக்கூடாது அப்படிங்கறத வலியுறுத்துற மாதிரிதான் இந்த 2 நூல்களும் வந்துச்சு. அதனாலதான் இதை வந்து என்னது அறநூல்கள் சொல்றாங்க. தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்றாங்கல்ல, கம்பராமாயணம் திருக்குறள் அதுல வந்துச்சா. அதே மாதிரி வந்து என்னது நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. அந்த நாலும் இரண்டும் வந்து என்னது நாலடியார் திருக்குறள் தான் இல்லையா? சோ அதனால இது வந்து என்னது இந்த ரெண்டும் வந்து என்னது அறக்கருத்துக்கள் நிறைந்த ஒரு நூலா வந்து கருதப்பட்டது. இப்ப வரைக்கும் அதே மாதிரிதான் கருதப்பட்டு வருது. ஓகேவா? சங்ககால தமிழர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமய சடங்குகள் இருக்கும் இல்லையா, அது மீது வைத்த நம்பிக்கையை விட ஒழுக்கத்தை வந்து எனது பெரிதாக மதித்தனர். ஓகேவா? சமய சடங்குகளை விட எனது ஒழுக்கம் நெறிதான் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. பக்தி இயக்கத்தின் போது ஜாதி பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் பக்தர்களாக ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஓகேவா? சோ பக்தி இயக்க காலத்துல என்னது ஜாதி பாகுபாடு இல்லாம ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வந்து என்னது எல்லாரையுமே ஈக்குவலா இது பண்ணிட்டாங்க. அப்படிதான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. சைவர்கள் வைணவர்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ அங்க இருந்து வந்து இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் யாரு அப்படின்னா ஒண்ணு இல்ல, தெய்வத்தை வந்து ஃபுல்லா துதிச்சு அவங்க கிட்ட பாடி தெய்வத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான் அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சவங்க தான் இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும். சோ அது வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க ஒருத்தங்க வந்து என்னது ஒவ்வொரு கடவுளை வந்து வழிபடுற மாதிரி வரும். அது மட்டும்தான் வேற வேற இருக்கும். ஓகேவா? அதாவது திருமாலையும் சிவனையும் வழிபடுவாங்க. யாரு சிவன் யாரு அந்த சமயத்துல உள்ள, அதாவது ஒவ்வொரு சமயங்கள் தோன்றதுக்கு காரணம் வந்து ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு சமயத்துல இருந்து சில கருத்துக்கள் அவங்களுக்கு பிடிக்காம இருக்குமா, அந்த கருத்துக்களை மட்டும் எடுத்துட்டு அந்த சமயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கதான் என்னது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னது புத்த மதம் சமண மதம் புத்திசம் ஜெயினிசம் எப்படி வந்துச்சு?
எல்லா மதங்கள்ல வந்து இந்த மாதிரி வந்து தீண்டாமை இருந்துச்சு. மக்களை வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணுவாங்க, இது வந்து பாகுபாடு பார்ப்பாங்க. அதே மாதிரி நிறைய கடுமையான சட்டங்கள். இப்போ வந்து கண்டிப்பா இதாச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க வந்து இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு. தண்டனை வந்து இதுலயும் உண்டு, எதுல புத்திசம் ஜெயினிசம்லயும் உண்டு. ஆனாலும் வந்து என்னது கடுமையானது கிடையாது. ஓகேவா? சோ அப்போ கடுமையான சட்டங்களோ கடுமையான தண்டனைகளுக்கு பயந்துதான் மக்கள் நிறைய என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இதா மாற ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஏன் சைவம் வைணவத்துல இருந்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கிட்ட ஏன் போனாங்க, மக்களை வந்து என்னது அவங்க வந்து ஈக்குவலா கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்ட்டு அவங்க வந்து இது பண்ணதுனாலதான் அவங்களுக்கு கீழே போனாங்க. சோ இப்போ வந்து பிராமணர்கள் இருக்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லா சலுகைகளும் கிடைக்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த கேட்டகரியில வர்றவங்க அந்த சமூகத்துல உள்ளவங்க ஓகேவா இருப்பாங்க, எங்களுக்கு இந்த மெத்தட் ஓகே அப்படின்னு இருப்பாங்க. ஆனா சூத்திரர்கள் அப்படின்னு, சூத்திரர்கள் யாரு, பிராமணர்கள் அல்லாத மீதி எல்லா சமூகத்தினரும் சூத்திரர்களுக்கு கீழே வந்துட்டாங்க. அப்ப சூத்திரர்கள் இருக்கும்போது அவங்களே வந்து பிரிவினை வந்திருக்கு. எப்படி அப்படின்னா நிலம் உள்ளவர்கள் நிலம் இல்லாதவர்கள் அப்படின்னு. நிலம் இல்லாதவர்களை என்ன பண்ணாங்க, கல்வி கற்கிற, அதாவது எஜுகேஷனே பண்ண விடல, கல்வி கத்துக்கிறதுக்காக விடல. அதுக்கப்புறமா கோவில் பணிகள் பொது பணிகள்ல அவங்களை ஈடுபடக்கூடாது இந்த மாதிரி சொல்லும் போது அந்த கேட்டகரி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு யாராவது வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கீழே தானே போவாங்க. சோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு இதுல இருந்தும் அப்படியே மதங்கள் வந்து என்னது வேற வேற. மதம்ங்கிறது வந்து ஒரே இதுதான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இதாச்சு. ஒவ்வொரு கடவுளை வந்து ஒவ்வொரு இதா வணங்குறதுல இருந்து அப்புறமா அதுக்கு கீழே உள்ள சட்ட திட்டங்கள், அதுக்கப்புறமா அதுக்கு கொடுக்குற தண்டனைகள், இதை பொறுத்துதான் மக்கள் என்னது ஒரு சமயத்துல இருந்து இன்னொரு சமயத்துக்கு போறது இந்த மாதிரி மாறிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஆழ்வார்கள் நாயன்மார்களோட கடவுள்கள் வேற எல்லாம் கிடையாது, அதே இதுதான். ஆனா என்ன பண்ணாங்க, கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படிங்கிற கருத்தை கொண்டு வந்ததுனால மக்கள் என்னது அவங்களுக்கு கீழே நிறைய போக ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வந்து என்னது கடவுளோட பக்தியை வந்து என்ன பண்ணாங்க, பாட்டா பாட ஆரம்பிச்சாங்க. அதாவது காதுக்கு இனிமையான பண்களால பாடப்பட்டாங்க. திருவாசகம் இப்போ வரைக்கும் நிறைய கோவில்கள்ல ஒழிச்சிட்டு பாடிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நார்மலாவே இப்ப வந்து நம்ம ஒரு சின்ன பசங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 வயசு ஆகுது, அவங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் ஃபர்ஸ்ட் விடுறோம் அப்படின்னா ஆ இ ஏ பி சி இப்படி சொல்லி கொடுக்கறது இது புரியுமா? இல்லைன்னா இப்ப ரைம்ஸ்ல ABCD அப்படி சொல்லிட்டு வருது இல்ல, அந்த மாதிரி வந்து சொல்லி தரது அவங்களுக்கு ஈஸியா புரியுமா? கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாட்டா அந்த மாதிரி ரைம்ஸா சொல்லி கொடுக்கறது தான் பசங்க சீக்கிரமா கத்துக்குவாங்க. அதே மாதிரிதான் இது. சோ கடவுள்களை பத்தி அந்த மாதிரி பாட்டா பண்ணா இது இசையோட கலந்த பாடுகளா பாடும்போது மக்கள் கிட்ட அது சீக்கிரமா போய் சேர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களும் வந்து என்னது அதை வந்து பாட ஆரம்பிச்சாங்க. சோ அதனால வந்து என்னது அந்த மாதிரி வந்து பக்தி இயக்க காலத்துல அந்த மாதிரி வந்து கொண்டு போனாங்க. ஓகேவா? அது சங்க இலக்கியங்கள் வந்து என்னது நிறைய புலவர்கள், ஆண் பெண் புலவர்கள் பலரால் எழுதப்பட்டதுதான். சங்க இலக்கியங்கள் வந்து பொதுவா வந்து என்னது மத சார்பற்றவைதான். ஓகேவா? சோ சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம், அதுக்கப்புறமா வந்து என்னது 8 தொகை 10 பாட்டு 11 கீழ்கணக்கு நூல்கள் மற்றும் இரட்டை காப்பியங்கள், இது எல்லாமே வந்து என்னது சங்க இலக்கியங்கள்ல தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா நம்ம வந்து இலக்கியங்கள்ல பார்க்கும்போது சங்க இலக்கியங்கள் என்னதெல்லாம் பார்ப்போம், 10 பாட்டு 8 தொகை மட்டும் தான் பார்ப்போம். சங்க மருவிய கால இலக்கியங்கள்ல தான் 11 கீழ்கணக்கு நூல்கள் வரும். காப்பிய காலத்துலதான் வந்து என்னது ஐம்பெரும் காப்பியங்கள், அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பிய காலத்துல தான் வரும். ஓகேவா? ஆனா இது எல்லாமே சங்ககால நூல்கள் தான் அப்படின்னு சொல்லி இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ 10 பாட்டு 8 தொகையில வந்து என்னது காதலும் வீரமும் போற்றப்படுகின்றன. சங்ககால நூல்கள் எல்லாமே நம்ம அதுல பார்க்கும், அந்த இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும், தலைவன் தலைவி தோழி அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேவா? பெரும்பாலான 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து என்னது ஒழுக்கத்தை நீதியை வலியுறுத்துகிறது. சோ 11 கீழ்கணக்கு நூல்கள் என்ன நூல்கள்னு பார்த்தோம், அறநூல்கள் இல்லைன்னா நீதி நூல்கள். அதனால 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து என்னது நீதியை வலியுறுத்துகின்றன. அடுத்தது வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் என்னது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஓகேவா? சோ இந்த இது அப்புறம் ஐங்குறுங்காப்பியங்கள் என்னது உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம், அப்புறம் என்னது 2 நீலகேசி, சூளாமணி. இந்த 2 தான், இந்த 5 என்னது ஐஞ்சிறு காப்பியங்கள் இல்லைன்னா ஐங்குறு காப்பியங்கள் எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகேவா? ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5 ஐம்பெரும் காப்பியங்கள். ஐஞ்சிறு காப்பியங்கள் உதயனகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம், சூளாமணி, அப்புறம் நீலகேசி. இது 5 ஐங்குறும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
அதே மாதிரி இலக்கண நூல்கள். இலக்கண நூல்கள் வந்து என்னது, தொல்காப்பியமே ஒரு இலக்கண நூல் தான். ஓகேவா? அது இல்லாம பிங்கள நிகண்டு யாப்பெருங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? சோ இது வந்து இலக்கண நூல்கள். ஓகேவா? இது எல்லாமே வந்து என்னது, களப்பிரர்கள் காலத்தில் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. களப்பிரர்கள் காலத்துல இயற்றப்பட்டது வந்து ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், அப்புறம் அந்த இலக்கண நூல்கள். இது எல்லாமே களப்பிரர்கள் காலத்துல இயற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து வரைக்கும் என்னது, சங்க காலத்துல இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா? சோ 10 பாட்டு 8 தொகை வந்து என்னது, காதலையும் வீரத்தையும் குறிப்பிடுது. 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து என்னது, நீதியை இல்லைன்னா அறத்தை குறிப்பிடுது. 10 ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம், அப்புறமா இலக்கண நூல்கள் என்னது, பிங்கள நகண்டா, பிங்கள நிகண்டு யாப்பெருங்கலம். இது எல்லாம் இலக்கண நூல்கள். தொல்காப்பியம் மாதிரி இலக்கண நூல். இலக்கண நூல்னா இப்போ கதைனா இப்படி இருக்கணும், சிறுகதைனா இப்படி இருக்கணும், கவிதைனா இப்படி இருக்கும், மரபு கவிதைனா இப்படி இருக்கும், கிராமர், ஆமா, எது எப்படி இருக்கணுங்கிறதுக்கான டெபினிஷன் அதுல இருக்கும். அதாவது தூது இலக்கியம் அப்படின்னா என்னது, இந்த 10 வகையான பொருட்களை மட்டும்தான் தூது விடணும். அது தூது வந்து என்னது, தலைவனுக்கு தலைவிக்கு அனுப்புறது, இல்லைன்னா தலைவன் வந்து தோழனுக்கு அனுப்புறது, தலைவன் வந்து ஒற்றனுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு மன்னர் இன்னொரு மன்னருக்கு அனுப்புறது, அந்த மாதிரி அனுப்புறது தூதுல வருமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இந்த இலக்கண நூல்ல இருக்கும். சோ ஒரு இது வந்து அதே மாதிரி இப்போ திருக்குறள்னா என்னது, மேல 4 வார்த்தைகள், வார்த்தைகள் என்ன சொல்லுவோம், சீர். மேல 4 சீர் இருக்கணும், கீழே 3 சீர் இருக்கணும், 2 அடியில தான் இருக்கணும். ஏன் நம்ம வந்து அதை வந்து 3 இதா போட்டு லாஸ்ட்ல 1 இதா போடலாமா? ஏன் போடல? சோ குறள் வெண்பா, அது வந்து குறள் வெண்பானா இப்படிதான் இருக்கணும். ஓகேவா? சோ திருக்குறள், அது திருக்குறள்னா எப்படி இருக்கணுங்கிறது அதுல இருக்காது. திருக்குறள்ங்கிறது இது குறள் வெண்பால இயற்றப்பட்ட நூல்ங்கிறதுனால குறள், அதுக்கான சிறப்பு அடைமொழி தான் திரு. ஓகேவா? அதனாலதான் திருக்குறள் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. ஓகேவா? சோ இதுல வந்துட்டு அந்த குறள் வந்து குறள் வெண்பா, இது வந்து என்ன வெண்பா, குறள் வெண்பா. ஓகேவா? பா வகைங்கிறது வந்து என்னது, வெண்பா. இந்த வெண்பா குறள் வெண்பாங்கிறது வந்து இப்படிதான் இருக்கணும். மேல வந்து என்னது, 4 அடியில தான் இருக்கணும், கீழே 3 அடி தான் இருக்கணும். ஏன் மேல 4 கீழே 4ன்னு ஏன் வைக்கல? அதே மாதிரி செய்யுள்லாம் பார்த்திருப்பீங்க, ஃபுல்லா 4 லைன் செய்யுள்ள, ஃபர்ஸ்ட் 3 லைன் 4 வார்த்தைகள் இருக்கும், லாஸ்ட் லைன் 3 வார்த்தைகள் இருக்கும். பார்த்திருப்பீங்கல்ல? அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி செய்யுள்னா இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிற இலக்கணங்கள் எல்லாமே இலக்கண நூல்ல தான் இருக்கும். ஓகேவா? அதுதான். அது மாதிரி பேரரசு காலத்துல வந்து அதிக அளவில் பக்தி இலக்கியங்கள் எழுதப்பட்டன. ஓகேவா? சோ சங்க காலத்துல என்னதெல்லாம், 10 பாட்டு 8 தொகை, தொல்காப்பியம், அதுக்கப்புறம் என்னது, 11 கீழ்கணக்கு நூல்கள். இதெல்லாம் தொல்காப்பியம், தொல்காப்பியம் இல்ல, சங்க காலத்துல. அதுக்கப்புறம் களப்பிரர்கள் காலத்துல ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், இலக்கண நூல்கள் 2 என்னது, பிங்கள நிகண்டு யாப்பெருங்கலம். இது எல்லாமே வந்து என்னது, களப்பிரர்கள் காலத்துல. பேரரசுகள் காலத்துல என்னது, பக்தி இலக்கியங்கள். ஓகேவா? பக்தி இலக்கியங்கள் என்னது, 4000 தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், இது எல்லாமே சேர்ந்ததுதான் 12 திருமுறைகள்னு வரும். ஓகேவா? சோ இதுல வந்து தனித்தனியா பேர் கொடுத்திருக்காங்க. பக்தி இலக்கியங்கள் 2 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், இதுதான் பக்தி இலக்கியங்கள். ஓகேவா? அந்த 12 திருமுறைகள் தான் என்னது, தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது, 12 திருமுறைகள். ஓகேவா? அது இல்லாம கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள் சைவ வைஷ்ணவ சமயத்தை போற்றின. அதே மாதிரி அது இல்லாம பேரரசு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சமய சார்பற்ற இலக்கியங்கள் என்னதெல்லாம் பாருங்க, நந்தி கலம்பகம், மூவருலா, கலிங்கத்து பரணி, நன்னூல், வீர சோழியம், மொத்தம் 5 நூல். நந்தி கலம்பகம், மூவருலா, கலிங்கத்து பரணி, நன்னூல், வீர சோழியம். ஓகேவா? இது எல்லாமே வந்து என்னது, பேரரசு காலத்துல தோன்றிய மத சார்பற்ற இலக்கியங்கள். ஓகேவா? கலிங்கத்து பரணி, வீர சோழியம். என்னமா நீ உனக்கு
அதே மாதிரி தமிழ் கல்விக்கு சோழர்கள் புலவர் முற்றூட்டு மூலமாக ஆதரவளித்தனர். அதாவது சோழர்கள் வந்து என்னது, புலவர்களுக்கு நன்கொடை கொடுத்து ஆதரவளித்தனர். அதுதான். சோ நன்கொடையோட இன்னொரு பேர் என்னது, முற்றூட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவர் முற்றூட்டு. பல்லவர்கள் காலத்துல வந்து ஆட்சி மொழியா வந்து என்ன மொழி இருந்துச்சு அப்படின்னா சமஸ்கிருதம். ஓகேவா? சோ அந்த அரசின் ஆதரவு மொழி சமஸ்கிருதமாக இருந்த போதிலும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய விலாச பிரஹசனம், இது பேர் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு வாயில் நுழையாத மாதிரிதான் இருக்கு. ஏதாவது வச்சு ஞாபகம் மத்திய விசாலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்த விசாலம். ஓகேவா? மத்த விசால பிரகசனம், கிரதார்ஜீனியம், அவந்தி சுந்தரி, கதா, காவியதர்சம், இந்த மாதிரி ஒரு சில சமஸ்கிருத இலக்கியங்கள் மட்டும்தான் புகழ்பெற்று விளங்கிச்சு அப்படின்றாங்க. ஓகேவா? சோ கோவில்கள், சமய சடங்குகள் எல்லா இடத்துலயுமே என்னது, சமஸ்கிருத மொழி தான் பின்பற்றப்படுது. அதுதான் இப்ப வரைக்கும் என்னது, அப்படியே கண்டினியூ ஆயிட்டே வருது. சமஸ்கிருதத்தை கற்பிக்கும் பிராமணர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் தானமாக அளிக்கப்பட்டன. ஓகேவா? சமயங்கள், சங்ககால வழிபாட்டு முறைகள் திணை அடிப்படையில் இருந்துச்சு. அப்படிதானே? நம்ம இதுல மத கண்ணோட்டத்தை பொறுத்தவரையில் மக்கள் எந்த விதமான வெறித்தன்மையும் இல்லாத தாராளமான கண்ணோட்டத்தை கொண்டிருந்தனர். அவர்களின் சமூக அரசியல் நடவடிக்கைகளில் சமயம் ஒரு முக்கிய கூறாக இருக்கவில்லை. யார் காலத்துல? சங்க காலத்துல. வீரக்கற்கள் வழிபாடு இருந்தது. அதான் நடுக்கற்கள் தான் வீரக்கற்கள். ஓகேவா? சோயோன், மாயோன், வேந்தோன், வருணன், வலியோன், கொற்றவை போன்ற திணை வழியிலான செல்வாக்கு பெற்ற தெய்வங்கள் விளங்கின. ஓகேவா? அதாவது நீங்க இதுலயே பாத்திருப்பீங்க, குறிஞ்சினா யாரு தெய்வம் அதுல கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த இது. ஆமா, அந்த கொற்றவை, வருணன், இது எல்லாமே வந்து என்னது, அவங்களோட முன்னோர்களை தான் தெய்வமா வழிபட்டுட்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? சோ அது இல்லாம மழை, சூரியன், இந்த மாதிரி இயற்கையும் வணங்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? கணேசர் வழிபாடு, அதாவது விநாயகரோட வழிபாடு அந்த டைம்ல வந்து கிடையாது அப்படின்றாங்க. அது மாதிரி குறவை கூத்து, வெறியாட்டு போன்ற ஆடலும் பாடலும் வழிபாட்டில் இடம்பெற்றன. ஆடல் பாடல்லாம் சங்க காலத்திலேயே வந்து இடம்பெற்றிருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி தெய்வங்களுக்கு இப்ப வந்து படைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரியே வந்து மலர்கள், தானியங்கள், அதுக்கப்புறமா வந்து என்னது, விலங்குகள், இது எல்லாமே வந்து என்னது அப்பவும் அதே மாதிரி வந்து கடவுளுக்குன்னு படைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? பிராமணர்களின் வேள்விகள் சில அரசர்களை கவர்ந்த போதிலும் மக்களிடையே அவை புகழ் பெறவில்லை. ஓகேவா? அதுக்கு ரீசன் வந்து என்னது, இந்த மாதிரி வேறுபாடு, பாகுபாடு பாக்குறதும் ஒரு ரீசன்னால மக்கள் கிட்ட வந்து என்னது, அந்த பிராமணர்களோட அந்த வேள்விகள், அதான் யாகங்கள் அந்த நடத்துவாங்க இல்லையா, பூஜை, அது வந்துட்டு மக்கள் கிட்ட போல, ஆனா சில அரசர்கள் அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சங்க காலத்தில் சமணம், பௌத்தம், அஜீவிகைசம் போன்ற சமய தத்துவங்கள் தமிழ் சமுதாயத்தில் இடம்பெற்றன. அவை களப்பிரர்கள் காலத்தில் வந்து எனது செல்வாக்கு பெற்றன. சோ சங்க காலத்துல முடிகிற டைம்ல வந்து இந்த மாதிரி சமயங்கள் எல்லாமே வந்து என்னது, அந்த தத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடம் பெற்றிருந்துச்சு. ஆனா அது வந்து என்னது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கருதப்படல சமயங்களுக்கு. எப்ப வந்து அந்த இது வந்து இந்த சமயங்கள்லாம் வந்து எழுச்சி பெற்றது, களப்பிரர்கள் காலத்துல. ஓகேவா? பல்லவர் காலத்துலதான் வந்து என்னது, பக்தி இயக்கம் சிறப்பான இடத்தை பிடித்தது. ஆழ்வார்கள், நாயன்மார்கள் வந்து என்னது, புத்த சமண சமயங்களை எதிர்த்து பிரச்சாரம் செய்தனர். ஓகேவா? ஆக்சுவலா புத்த சமயம், புத்திசம், ஜெயினிசம்க்கு அப்புறம் தான் என்னது, பக்தி மூவ்மெண்ட் வரும். ஓகே. சோ அவங்க வந்து சிவன், திருமால் போன்ற தெய்வங்களும் அவர்களது தேவியர்களும் முதன்மையான தெய்வங்கள் ஆயின. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஆழ்வார்கள், நாயன்மார்கள் யார வந்து வழிபட்டாங்க, சிவன், திருமால். ஓகேவா? அவங்க கோவில்ல போயிட்டு பாடுறது, அததான் வந்து என்னது அவங்களோட மெயின் இதா வச்சிருந்தாங்க. ஏன் வந்து பக்தி இலக்கியம் வந்து இதா கருதப்பட்டது, கடவுள் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லி, இது அப்படிங்கிற ஒரு கருத்துனாலதான் பக்தி இயக்க காலத்துல வந்து பக்தி இயக்கங்கள் வந்து என்னது மக்கள் கிட்ட வந்து ஃபேமஸ் ஆனது. ஓகேவா? சோழர் ஆட்சியின் இறுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா முருக வழிபாடு புகழ் பெற்றது. சோழர்களோட ஆட்சியில இறுதியில தான் என்னது, முருகர் வழிபாடு வந்தது. ஓகேவா? கோவில்களில் உள்ளூர் பூசகர்கள் படிப்படியாக அகற்றப்பட்டு பிராமணர்கள் பூசகர்களாக மாறினர். சமஸ்கிருதம் சமய மொழியாயிற்று. ஓகேவா? பல்லவர் காலத்துலதான் என்னது, சமஸ்கிருதம் சமய மொழியா மாறினது பல்லவர்கள் காலத்துலதான். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து என்னது, சங்க காலத்துல
சில அரசர்கள் மட்டும் இந்த பிராமணர்களை வச்சு பண்ற வேள்விகள்ல வந்து சமஸ்கிருத மொழியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது மக்கள் கிட்ட போய் சேரல. ஆனா பல்லவர்கள் காலத்துல வந்து என்னது சமயம் வந்து அது வந்து என்னது ஆஹ் சமய மொழியா மாறிடுச்சு. ஓகேவா. சமண பௌத்த கோவில்கள் பல இடிக்கப்பட்டன. ஓகேவா. அல்லது அந்த கோவில்கள் வந்து என்னது சைவ சமய கோவில்கள் சைவ வைணவ கோவில்கள் வந்து என்னதான் மாத்தப்பட்டது, சாரி சமண பௌத்த கோவில்கள் மாத்தி சொல்லிட்டேன். சமண பௌத்த கோவில்கள் இடிக்கப்பட்டு எனது சைவ வைணவ கோவில்களா மாற்றப்பட்டன. ஓகேவா. சோழர்கள் காலத்தில் ஏற்பட்ட சைவ வைணவ சமய மோதல்களுக்கு சான்றாக சிதம்பரம் கோவிலில் இருந்த தில்லை கோவிந்தராஜர் சிலை அகற்றப்பட்டதும் வைணவரான ராமானுஜர் நாட்டை விட்டு வெளியேற நேர்ந்ததையும் கூறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சோழர்கள் காலத்துலதான் வந்து என்னது சைவ வைணவ சமய மோதல்கள் நிறைய அதுல பார்த்தோம் இல்லையா. சோழர்கள் காலத்துலதான் நிறைய மோதல்கள் ஏற்பட்டது, சமய மோதல்கள் ஏற்பட்டதுன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாங்க, சிதம்பரம் கோவிலில் இருந்த தில்லை கோவிந்தராஜர் சிலை அகற்றப்பட்டதும் வைணவரான ராமானுஜர் நாட்டை விட்டு வெளியேறியதும் தான் அந்த அந்த இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. தமிழ் சித்தர்கள் வந்து ஜாதி, கோவில், மூட சடங்குகள், மூட நம்பிக்கைகள் இது எல்லாத்தையுமே வந்து எனது அறிவுபூர்வமாக எதிர்த்தனர். எப்போ, சோழர்கள் காலத்துல. ஓகேவா. யார் எதிர்த்தாங்க, தமிழ் சித்தர்கள். ஓகேவா. சோ இது எல்லாம் தான் சமயங்கள். அடுத்தது வந்து வைணவரான ராமானுஜர் நாட்டை விட்டு வெளியேறியது. இந்த ரெண்டும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னது தமிழ் சித்தர்கள் வந்து இந்த ஜாதி சடங்குகள், மூட நம்பிக்கைகள், அதுக்கப்புறம் என்னது கோவில் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து எதிர்த்தாங்க. அறிவுபூர்வமாக எதிர்த்தாங்க. ஆதாரபூர்வமாக கிடையாது, அறிவுபூர்வமாக. கலை மற்றும் கட்டிடக்கலை. ஓகேவா. சங்ககால தமிழர்கள் வந்து என்னது அவங்களுக்கு வந்து தனியான இசை, நடனம், நாடகம். ஓகேவா. அதாவது நாடகம்ல வந்து என்னது பாணர்கள், அதாவது பண் பாடுறது, அதுக்கப்புறமா வந்து என்னது ஆடுறது, அப்புறம் நாடகம் போடுறது, அதான் கூத்தர்கள். இது எல்லாத்தையும் வந்து என்னது அவங்களுக்குன்னு தனியான கலைகளை வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஓகேவா. பாணரும் விரலியரும் மரபு சார்ந்த இசை மற்றும் நடன கலைஞர் ஆவார்கள். ஓகேவா. யாழ் என்ற நரம்பு கருவியும், குழல் என்ற காற்று கருவியும், முழவு என்ற தோல் கருவியும் இசை நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தினர். ஓகேவா. யாழ் யாழ் நிறைய இதுல பார்த்திருப்பீங்க. பண்பாடுபவர்கள் வந்து என்னது யாழ் மீட்டுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படைங்கிறது வந்து என்னது இந்த யாழ்ல உள்ள அந்த நரம்புகளோட எண்ணிக்கையை பொறுத்துதான் சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படைன்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. பெரிய யாழ் மீட்டுபவர்களை தான் வந்து என்னது ஆற்றுப்படுத்தி பாடுவதுதான் பெரும்பான் ஆற்றுப்படை. சிறிய யாழ் மீட்டுவாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த மாதிரி. ஆமா, அந்த பாணர்கள் சிறிய யாழ் மீட்டும் பாணர்கள், அதே மாதிரி இன்னொரு சிறிய யாழ் மீட்டும் பாணர்களை ஆற்றுப்படுத்தி பாடுவதுதான் எனது சிறுபான் ஆற்றுப்படை. ஓகேவா. திருவிழாக்களும் கடவுள் வழிபாடும் இசை நடத்தலும் கலந்தது. என்னது, ஆமா. முழவுனா தோல் கருவி. இந்த இது பறை மாதிரி இப்படி அடிப்பாங்க இல்லையா, மத்தளம், பறை. மத்தளம்ங்கிறது அதுக்கப்புறம் வந்ததுதான். இந்த தோல் கருவிதான் இப்படி இந்த ரவுண்டா வந்து இது பண்ணி தப்பு சொல்லுவாங்க இல்லையா, தப்பு பறைதான் சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் வந்து தோல் கருவி. ஓகேவா. மத்தளமும் தோல் கருவியில தான் சேரும். ஆனா அப்ப சங்க காலத்துல இருந்தது இந்த பறை சொல்றாங்க இல்லையா, அதுதான் சங்க காலத்துல இருந்தது. திருவிழாக்களும் கடவுள் வழிபாடும் இசை நடத்துடன் ஒன்று கலந்திருந்தது. ஓகேவா. இப்பயுமே ஏதாவது கோவில்ல திருவிழா அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்றாங்க, இசை நிகழ்ச்சிகள், நாடகம் இது எல்லாமே வந்து வைக்கிறாங்க இல்லையா. சோ அது வந்து என்னது சங்க காலத்துல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. பல்லவர்களது குடுமியான் மலை கல்வெட்டு, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற இசை கலைஞரை பற்றிய செய்தி உள்ளது. அந்த புகழ்பெற்ற இசை கலைஞர் யாரு அப்படின்னா உருத்திராச்சாரியார். ஓகேவா. சோ இந்த உருத்திராச்சாரியார் அவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பல்லவர்களோட குடுமியான் மலை கல்வெட்டு, அந்த கல்வெட்டுல வந்து என்னது அவரை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா. தேவாரம், திவ்ய பிரபந்தம், தேவாரம் 4000 திவ்ய பிரபந்தம் இது எல்லாமும் என்னது இசையோட பாடக்கூடியவைதான். ஓகேவா.
புராணங்கள் வந்து கூத்துகளாகவும் கதைகளாகவும் நடிக்கப்பட்டன. தேவதாசிகள் மிக சிறந்த நடன மாதர்களாவர். ஓகேவா? யாரு? அதில் அப்படிலாம் எந்த கேட்டகரி அப்படின்லாம் இது பண்ண முடியாது. அவங்க வந்து என்னது ஆலய சேவைகள் அப்படிங்கிற இதுலதான் வந்திருக்காங்க. சோ அவங்க வந்து என்னது நடனக்கலையில சிறந்தவங்க. மாதவி இதுல சிலப்பதிகாரம்ல மாதவி வந்து வருவாங்க இல்லையா, அந்த இதுல அந்த அந்த மாதிரி இதுல உள்ளவங்கதான். சோ அவங்க ஆடல் கலையில சிறந்தவங்களாதான். நடன மங்கை தான் நான் மாதவி இல்லையா. சங்ககால கட்டடங்கள் வந்து அழியத்தக்க செங்கல் மரம் முதலியவற்றால் தான் அமைக்கப்பட்டது. ஓகேவா? சோ பல்லவர் காலத்தில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய குடவரை கோவில்கள் மூலம் ஒரு புதிய வகை சிற்பம் மற்றும் கட்டடக்கலை அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ சங்க காலத்துல கட்டடங்கள் எதை வச்சு கட்டியிருக்காங்க? செங்கல் மரம் வச்சுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் யார் காலத்துல? பல்லவர்கள் காலத்துலதான் சிறந்த ஒரு புதிய முறை கட்டிடம் மற்றும் சிற்பம் மற்றும் கட்டிடக்கலையில வந்து ஒரு புதிய முறையோட என்னது குடைவரை கோவில்களை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த முறையில் என்ன பண்ணுவாங்க? மலை பாறைகளை குடைந்து புடைப்பு சிற்பங்களுடன் கூடிய மண்டபங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சோ அதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க. மாமல்லபுரத்தில் உள்ள மகிஷாசுர மண்டபம், வராக மண்டபம். இப்ப இருக்கிற மகாபலிபுரம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற மகிஷாசுர மண்டபமும் வராக மண்டபமும் இந்த குடைவரை சிற்பத்துக்கு கோவிலுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? பின் ரதம் போன்று செதுக்கப்பட்ட ஒற்றை கற்கோவில்களை அமைத்தனர். ஓகேவா? வராக மண்டபம். அதுக்கப்புறமா வந்து கற்பாறைகளை இணைத்து கற்கோவில்களை கட்டினாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒற்றை கற்கோவில் ரதம் மாதிரி, ரதம் ஷேப்ல வச்சுட்டு, ரதம்னா வந்து தெரியும் இல்லையா, முன்னாடி வந்துட்டு நீங்க வந்து ஸ்கூல் புக்ல பாத்திருப்பீங்க. யாரு மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் போது யாரு? மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் யாரு? பேகன். ஓகேவா? பேகன் வந்து அந்த அந்த ஸ்டோரி வரும்போது வந்து அதுல வந்து என்னது ஒரு தேர் மாதிரி ஒரு இது, அந்த அரசர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் ரதம். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒற்றை கற்கோவில் மாதிரி அந்த ரதம் இதுல ரதம் ஷேப்ல வந்து அந்த ஒற்றை கற்கோவில் கட்டுவாங்க. அதுக்கப்புறமா என்னது அந்த ஒற்றை கற்கோவில்கள் எல்லாத்தையும் வந்து என்னது சேர்த்து பெரிய கற்கோவிலா மாத்திருவாங்க. ஓகேவா? மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்ச பாண்டவ ரதங்கள் அதன் பின் செதுக்கப்பட்ட கற்பாறைகளை இணைத்துதான் கற்கோவில்களை கட்டியிருக்காங்க. ஓகேவா? எடுத்துக்காட்டு வந்து மாமல்லபுர கடற்கரை கோவில், காஞ்சி கைலாசநாதர் ஆலயம், வைகுந்த பெருமாள் ஆலயம். இது எல்லாமே வந்து என்னது கற்பாறைகளை இணைத்து கற்கோவில்கள் கட்டினதுக்கான எடுத்துக்காட்டு. ஓகேவா? எதுலான்னா மாமல்லபுர கடற்கரை கோவில், காஞ்சி கைலாசநாதர் ஆலயம், வைகுந்த பெருமாள் ஆலயம். இந்த கோவில்கள்ல உள்ள விமானங்கள் வந்து தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. பல்லவர் கால கட்டடக்கலை பல்லவர்கள் கால கட்டடக்கலை தான் வந்து என்னது சோழர்கள் காலத்துல இன்னும் வந்து விரிவுபடுத்தினாங்க. ஓகேவா? சோழர்கள் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்ட கோவில்கள்லாம் சோழர்கள் காலத்துலதான் நிறைய கட்டப்பட்டிருந்துச்சு. ஓகேவா? அவங்க கட்டின கோவில்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா பறந்து விரிந்த வளாகங்கள், பாதுகாப்பான உட்புற சுற்றுச்சுவர், சிற்ப வேலைப்பாடு மிக்க அழகிய தூண்களுடன் கூடிய மண்டபங்கள். அது வந்து மண்டபங்கள் என்னென்ன மண்டபங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகா மண்டபம், அர்த்த மண்டபம், நர்த்தன மண்டபம், வாத்திய மண்டபம், இந்த மாதிரி 4 மண்டபங்களோட சேர்ந்து இருந்துச்சு. ஓகேவா? அப்புறமா வந்து கருவறை, பெரிய விமானங்கள், தளங்கள், இது எல்லாமே சேர்த்துதான் கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இந்த இதுல காணப்படுற கோவில்கள் எல்லாமே வந்து என்னது சோழர்கள் கால கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேவா? இந்த கோவில்கள்ல உள்ள சிற்ப வேலைப்பாடுகள்லாம் என்னது மிகச்சிறந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அது மட்டும் கிடையாது, தமிழர்கள் வந்து என்னது கணிதம், காலவியல், வானவியல், மருத்துவம். ஓகேவா? காலவியல்னா என்னது இந்த ஜோதிடம் இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த இது. வானவியல்னா என்னது இத பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி. ஓகே, எஸ். அப்புறம் மருத்துவம், எல்லா துறைகள்லயும் சிறந்து விளங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அறுவகை பருவ கால கணக்குகளையும் சங்க கால மக்கள் அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது இளவேனியில இருந்து
பின்பணி, இளவேனில், முதுவேனில், முன்பணி, பின்பணி, கார்காலம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த 6 வகை பருவ காலங்களையும் அவங்க வந்து அணிஞ்சிருந்தாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி அளவைகள், எண், கணக்கு, நாளிகை, யாமம், காதம், கோல், இந்த மாதிரி அளவைகள் இதையும் வந்து சங்ககால மக்கள் பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏலாதி, திரிகடிகம், சிறுபஞ்ச மூலம், 14 கீழ்கணக்கு நூல்கள் இல்லையா? சோ அந்த நூல்களோட பெயர்கள் மூலம் அவங்க வந்து என்னது மருத்துவ அறிவை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏலாதி வந்து என்னது 6 வகை மருந்து பொருட்கள், திரிகடுகம் 3 வகை மருந்து பொருட்கள், சிறுபஞ்ச மூலம் 5 வகை மருந்து பொருட்கள். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து என்னது 14 கீழ்கணக்கு நூல்களும் இந்த 3 நூல்களும் இடம்பெறுது. ஓகேவா? சோ இந்த நூல்களோட பெயர்களை வச்சு என்ன பண்றாங்க, நம்ம முன்னோர்கள் எதுல சிறந்ததா இருந்தாங்க, மருத்துவ அறிவுலையும் சிறந்ததா இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? கணியன் என்பவர் வானவியல் மற்றும் ஜோதிடவியல் வல்லவராவார். ஓகேவா? தமிழ் சித்தர்கள் சித்த வைத்திய முறையில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் தங்கள் ஆய்வுகளையும் சிகிச்சைகளையும் மருந்து தயாரித்தலை பற்றியும் மருந்து தயாரிக்கப்படுத்திய மூலிகைகள் பற்றியும் தெளிவாக எழுதி வைத்துள்ளனர். அப்படிதானே? இப்ப வரைக்கும் அதை வச்சுதான் என்னது சித்த வைத்திய முறை நடந்துட்டு வருது இல்லையா? இப்ப வரைக்கும் இருக்கா சித்த வைத்தியம்? சோ தமிழர்கள் வந்து எல்லா செயல்பாடு இது வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிச்சா? மருத்துவம்ல ஆரம்பிச்சு ஜோதிடம், காலவியல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து இருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி உள்ளதுனால வந்து என்னது தமிழர்கள் மேல உலக மக்களோட உலக பார்வை வந்து தமிழர்கள் மேல வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவர்கள் வந்து இறையியல் மூட நம்பிக்கைகளுக்கு அதிக இடம் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது நிறைய மூட நம்பிக்கைகள் கிடையாதுன்றாங்க. இப்ப மூட நம்பிக்கையே இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய இருந்து வந்து என்னது இப்ப வந்து உடன்கட்டை எறிதல்லாம் கண்டிப்பா ஒரு மூட நம்பிக்கை தான் இல்லையா? சோ அது எல்லாமே இப்ப கம்மியா இருக்கு இல்லையா? சமண பௌத்த சமயங்கள் போன்று தமிழர்களும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கருத்தை கொண்டிருந்தனர். மனிதன் வந்து என்னது தன் விதியை தானே தீர்மானிக்கிறான் அப்படிங்கறதுல தெளிவாக இருந்தனர் அப்படின்றாங்க. யாரு? சங்ககால தமிழர்கள். ஓகேவா? சோ இந்திய வரலாற்றுல வந்து தமிழர்களின் மரபு, அதாவது தமிழர்களோட சமுதாயம் வந்து என்னது ஒரு புகழ் வாய்ந்த பகுதி அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா உண்மைதான் இல்லையா? இந்திய வரலாற்றிலேயே தமிழர்கள் வரலாறுங்கிறது முக்கியமானதுதான். ஏன்னா சேர சோழர்கள்லாம் சேரர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இமயம் வரைக்கும் போய் போரிட்டு வந்திருக்காங்களா? சோ அப்போ வந்து வடநாட்டுல உள்ள அங்க உள்ள வரலாறுலயும் நம்ம தமிழ் மன்னர்கள் இடம்பெற்றிருப்பாங்களா? அதே மாதிரி இலங்கை சிங்களத்துல போய் என்ன பண்ணிருக்காரு, கல்லணை அங்க போய் போர் தொடுத்து அங்க இருந்து என்னது கல்லணை கட்டியிருக்காரா? சோ அங்க உள்ள இதுலயும் நம்ம சோழர் இருப்பாரா? கரிகால சோழன் இருக்கா? இப்ப வரைக்கும் நம்ம கல்லணை அவரோட பெயர்ல அவர் கட்டின கல்லணை வந்து என்னது அணைக்கட்டோட பெயர் வந்து என்னது கல்லணை. அதே கல்லணை தான் இப்ப வரைக்கும் தொடருது இல்லையா? சோ அது மூலமா தான் நம்மளோட தமிழர்களோட வரலாறு வந்து என்னது இந்திய அளவுலயும் புகழ் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுதான் தமிழ் சமுதாய வரலாறோட ஒரு பாட்டு தான். ஓகேவா? அதாவது ஃபுல்லா சங்ககால தமிழ் சமுதாய வரலாறுனா சங்க காலத்துல உள்ள தமிழ் சங்ககாலம் மட்டும் கிடையாது. இந்த லெசன் போன லெசன் தான் சங்ககாலம் பார்த்தோம். இதுல வந்து என்னது சங்ககாலம், களப்பிரர்கள் காலம், பேரரசர்களின் காலம். சங்க காலத்துல சமயங்கள் இது எல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தாங்க. அங்க வந்து என்ன பண்ணாங்க, திணை அடிப்படையில மக்களை வந்து பிரிச்சு அவங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து என்னது களப்பிரர்கள் காலம், அதுலதான் வந்து என்னது பல்லவர்கள் எல்லாருமே அதுலதான் வருவாங்க. ஓகேவா? சோ அவங்க வரும்போது என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னது ஜாதிய முறை வந்து வந்துச்சு. அப்போ பல்லவர்கள் காலம்னா இப்ப வட இந்தியால பெரும்பான்மையா ஆட்சி புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு சில பல்லவர்கள் இங்கேயும் தமிழ்நாட்டையும் ஆட்சி புரியறதுக்கு வந்தாங்க. சில மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பல்லவர்கள் தமிழ்நாட்டு சைடு, அதாவது தென்னிந்தியா சைடும் வந்து ஆட்சி புரியதான் செஞ்சாங்க. ஆனா பெரும்பான்மையானவர்கள் என்னது பல்லவர்கள் வந்து வடநாட்டை வந்து பெரும்பான்மையான பகுதியை பல்லவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதே மாதிரி தென்னிந்தியால பெரும்பான்மையானது யாரு, பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சாங்க. சில பேர் வந்து யாரு, பாண்டவர்கள் ஆட்சி புரிந்துட்டு இருந்தாங்க. ஏன் வந்து பாண்டியர்கள் வச்சு திருப்பியும் சோழர்களால தோற்கடிச்சாங்க? எங்கேயாவது ஒரு சோழ மன்னன் ஆட்சி புரிந்துட்டு இருப்பாரு, அதாவது பாண்டிய மன்னர்களுக்கு கீழே வந்திருப்பாங்க இல்லையா, அத சோழ மன்னர் ஆட்சி புரிஞ்சு வச்சுட்டு தான் இருப்பாரு. அவர் நேரம் பார்த்து என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் ஒன்று திரட்டி போர் புரிஞ்சு பாண்டிய மன்னனை வீழ்ச்சி பெற செய்வாங்க. சோ அப்படி வர்றதுதான். ஓகேவா? புக் பேக் வந்து ஆன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சோ இதுதான் அந்த 5 ரதங்கள் இங்க இருக்கு இல்லையா? எங்க? ஆமா, தனித்தனி ரதம். ரதம்னா வந்து என்னது, ஒவ்வொரு ஒற்றை கற்கோவில், அதுதான் ரதங்கள். 5 ரதங்கள் இருந்து
இல்ல இல்ல, நகட்டி கொண்டு வந்து இல்ல, அது எல்லாமே சேர்த்து ஒரு கோவிலா வந்து இது பண்ணிருக்காங்க, ரதமா பண்ணிருக்காங்க. ஆமா. ஆஹா, அப்படிலாம் கிடையாது. கல்லு வந்து அவங்க எடுத்துட்டு வருவாங்க எல்லாம் முன்னாடி இங்க இருந்தே வந்து கண்ணகிக்கு சிலை செய்யறதுக்கும் கோவில் கட்டுறதுக்கும் இமயமலையில இருந்து கற்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இது பக்கத்துல பக்கத்துல 5 கல்லை வச்சு பக்கத்துல பக்கத்துலயே செஞ்சது கிடையாது. அந்த ஒற்றை கல்ல செய்யணும். அப்போ ஒற்றை கல்ல வந்து அந்த ரதம் செய்யற அளவுக்கு எங்க கல் இருக்கோ அங்க போய் தேடி அந்த கல்லை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சு செய்வாங்க. இல்ல அப்படின்னா எங்கேயாவது செஞ்சு இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து இது பண்ணுவாங்க, பண்ணிருப்பாங்க. அப்படிதான். ஓகேவா? தமிழ் மொழி குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகால வரலாற்று உடையது? 2500. களப்பிரர்கள் டேஸால் வடநாட்டிலும் காஞ்சியிலும் முடிக்கப்பட்டார்கள். யாரால? பல்லவர்கள். ஓகேவா? புகழ்பெற்ற இசைக்கலைஞர் அதான் பாத்தீங்களா, வடநாட்டிலும் காஞ்சியிலும். சோ பல்லவர்கள் எங்க? வடநாட்டிலையும் இங்க காஞ்சிபுரத்திலையும் பல்லவர்கள் ஆட்சி புரிந்திருக்காங்க. அதை தவிர மத்த இடத்துல யாரு? பாண்டியர்கள். புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்ராச்சாரியார் பற்றி பல்லவர்கள் இது எந்த கல்வெட்டு? குடிமியான் கல்வெட்டு. பல்லவர்கள் எந்த மொழிக்கு முக்கியத்துவம் அளித்தனர்? சமஸ்கிருதம். சமூக நிலையை விளக்குவது தொல்காப்பியம். சோ பட்டினம் பாணர்கள் இசைவாணர்கள். கூத்து நாடகம். விரலியர் நடனம். முல்லை மலைப்பகுதி. ஓகேவா? இரட்டை காப்பியங்களின் பெயர்கள். எத்தனை பெருங்காப்பியங்கள்? 5. ஐம்பெருங்காப்பியங்கள் தானே. எத்தனை பெருங்காப்பியங்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. 5. ஓகேவா? எந்த தமிழ் இலக்கியத்தில் போரும் காதலும் விவரிக்கப்பட்டுள்ளது? எந்த தமிழ் இலக்கியம்? 10 பாட்டு 8 தொகை. 10 பாட்டு 8 தொகை ரெண்டுமே தான். ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா 8 தொகை. 10 பாட்டை விட 8 தொகையில நிறைய காதலும் வீரமும் நிறைய வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா வந்து 10 பாட்டுல வந்து என்னது, ஒரு சில நூல்கள் இருக்கும். ஆனா நிறைய நூல்கள் வந்து ஆற்றுப்படுத்த 5 நூல் 10 பாட்டு நூல்கள்ல 5 நூல் வந்து என்னது, ஆற்றுப்படை நூல்கள். ஓகேவா? அதனால 8 தொகை. பக்தி இலக்கியத்தை பற்றி ஒரு குறிப்பு வரைக. தெரியாது, வாய்ப்பு இல்ல. இல்ல பக்தி இலக்கியங்களை குறிப்பறைங்கன்னா ஒன்பதுல சொல்றது பக்தி இலக்கியங்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இயற்றிய 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தங்கள். இதுதான் பக்தி இலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. குறிஞ்சி நில மக்கள் யாரு? குறவர், வேடர். ஓகேவா? கடற்கரை பகுதி. நோ, கடற்கரை பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? பட்டினம். ஓகே. ஆனா வந்து சங்ககால சமுதாயம் கடற்கரை பகுதி எப்படி அழைக்கப்பட்டது? கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலியா? நெய்தல். சங்க தமிழர்களின் சமூக நிலையை தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல என்னது? பொருள் அதிகாரம். ஓகேவா? 5 திணைகள் யாவை? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த லெசன்ல வந்து கல்வெட்டுகள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அகழ்வாராய்ச்சிகள்ல வந்து அதாவது தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் சிலபஸ் கேக்குறேன். எல்லாருக்கும் 2 நாள் டைம் கொடுத்து சிலபஸை பைஹார்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பணும். ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சிலபஸை வந்து பைஹார்ட் பண்ணணும். பைஹார்ட் பண்ணலனாலும் ஓகே, வந்து ஓரளவுக்கு தெரியணும். இப்ப வந்து பாலிட்டிக்ஸ்னா தெரியலையா? சரி, ஓகே. சிலபஸ் எல்லாருக்கும் குரூப்ல அனுப்பிச்சு விட்டாங்கல்ல ஸ்டார்டிங்ல. அதாவது இந்த நோட்டிபிகேஷன் வந்த உடனே புது சிலபஸ், நியூ சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் குரூப்ல அனுப்பிச்சு விட்டாங்கல்ல. நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? உங்களுக்கு அனுப்பிச்சாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்துச்சு. எனக்கு 1க்கு 7 வந்துச்சு. ஓகேவா? அதனால உங்களுக்கு அனுப்பிச்சாங்க கன்ஃபார்மா. நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? ஓகே. நீங்க வந்து மேம் கிட்ட வந்து உங்க பேர் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க அவங்க கிட்ட வந்துட்டு கேளுங்க, சிலபஸ் சென்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க இண்டிவிஜுவலா சென்ட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இல்லைன்னா மேம் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. நிஷாந்தி. ஓகேவா? தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் தொல்லியல் கண்டெடுப்புகள் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேவா?
ஆ ஆமா, இது ஓல்டு புக். எதுமா? எதுல கேக்குறீங்க? இந்த லெசனா? நியூ புக்கா? நியூ புக் உங்களுக்கு வேணும்னா வந்து ரிப்பீட் கிளான்ஸ் மாதிரி இதுல இருக்கிறது அதே தான் அதுல இருக்கும், ஒன்றும் பெருசா இருக்காது. நீங்க ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நான் ரிப்பீட் கிளாஸோ இல்லைன்னா வந்து ரெக்கார்டிங் ஏதாவது ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேவா? நீ கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ம். இது வரேன். ஆன்லைன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? மாரி லோகேஸ்வரி, பிரபாவதி, நிஷாந்தி. நோ மேம். நோ மேம். ஓகேம்மா. இப்போ ஓகேம்மா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.